அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். கடந்த 3/5/2025 அன்று இரவு 7 மணிக்கு பிரபல ஜோதிடர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் தனது யூடியூப் சேனலில் ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தார். அதாவது இரட்டை குழந்தைகளுடைய ஜாதகத்தை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்தார். ரொம்ப அற்புதமான வீடியோ. அது முதல்ல அந்த வீடியோவுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தெளிவாக, ரொம்ப பிரமாதமாக, அதில் முதல் சில 6-7 நிமிடங்கள் ஜென்ரலாக சொல்லியிருந்தாலும் கூட அவர் முழுக்க உயர்கணித KP சார ஜோதிடத்தை மையப்படுத்தி சில கேள்விகள் கேட்டார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இந்த வீடியோ எனக்கு உண்மை சொல்ல போனால் எனக்கு எப்போதுமே சனி ஞாயிறு ரொம்ப பிஸியாக இருப்பேன். என்னுடைய மாணவர்கள் ஐயா அவர்கள் அதிலே சொல்லியிருந்தார், உங்கள் மாணவர்கள் அனுப்பிச்சி வைப்பாங்கன்னு. அதே மாதிரி என்னுடைய மாணவர்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அது உண்மைதான். அது எனக்கு முதல்ல கேட்க முடியல. முதல்ல ஆதித்ய குருஜி அப்படின்னா பொதுவாக நான் நினச்சது கொஞ்சம் ரஃப்பாக இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் முதல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. அது உண்மை தான். இது நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீடியோ முழுக்க பார்க்கும்போது ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் மிக அற்புதமாக, பொறுமையாக, நிதானமாக, சிறந்த பண்பாளராக அவர் சில கேள்விகளை கேட்டார். அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் தற்போது தான் கண் அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அவர் நலமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள், ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் மிக பிரபலமான நபருங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. பிரபலமான ஜோதிடர். ரொம்ப ஈஸியாக அது பிரபலமான ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் 3 லட்சம், அதாவது 339K, அதாவது 3,39,000 சப்ஸ்கிரைபர் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3,300 வீடியோஸ் ஐயா அவர்கள் போட்டிருக்காரு. என்னுடைய சப்ஸ்கிரைபர் 32,000 தான். அது இல்லாமல் ஒரு 1000 வீடியோ, ஒரு 900 சம்திங் வீடியோ நான் போட்டிருக்கேன். முதல்ல அவர் கேட்ட கேள்விகளுக்கு நாம் இப்போ பதில் சொல்வோம். குறிப்பாக நான் இங்கே ஆதித்ய குருஜிக்கும் எனக்கும் எந்த சண்டையும் இல்லை, நட்பு. அவரும் நானும் கிட்டத்தட்ட என்னை விட அவர் இந்த துறையில் மூத்தவர். ஏன்னா என்னை விட கிட்டத்தட்ட ஒரு 6-7 வயசு மூத்தவர் மட்டும் இல்லாமல் இந்த துறையிலேயும் அவர் மூத்தவர் தான். அதனால மிக பெரும் ஜோதிடர். சில கேள்விகளை முன் வச்சிருக்கார். நியாயமான கேள்விகள். அவர் கேட்ட கேள்விகள் அனைத்தும் நியாயமான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு முதல்ல பதிலெடுக்க ஜென்ரலாக அவர் ஏதோ கேள்வி கேட்பார், அது நம்ம பதில் சொல்லும் போது ஒரு கருத்து வேறுபாடு வரும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அவர் அனுப்பிச்ச அந்த வீடியோ தெளிவாக பார்த்த பிறகு மிக நியாயமாக அவர் கேட்குறாரு. அந்த கேள்வியில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மிக நியாயமாக, ரொம்ப பொறுமையாக அவர் சொன்னது மகிழ்ச்சி. அதனால் இப்போ அந்த கேள்விக்கான பதில்களை நான் சொல்கிறேன் நான். அதனால் இந்த வீடியோ முழுசாக நம்முடைய மாணவர்கள் முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு அதே மாதிரி ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் மாணவர்கள் நிச்சயமாக என்னுடைய மாணவர்களை விட அவர்களுடைய மாணவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். சமீப காலத்தில் அவர் வகுப்பெடுக்க ஆரம்பிச்சதிலிருந்து நிறைய மாணவர்களை அவர் உருவாக்கியிருக்கார். அதில் மாற்று கருத்தே இல்லை. அவருடைய மாணவர்களும் இதை பாருங்கள். கிட்டத்தட்ட நான் அவரை விமர்சனம்லாம் பண்ணவே போகிறதில்ல. நம்ம விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, அதே நான் சொல்லிடுறேன். நியாயமான அழைப்பில் அவர் கேள்வி கேட்கத்தால அந்த கேள்விக்கான பதில்களை நான் சொல்கிறேன். நான் இப்போ அவர் கேட்ட கேள்விக்கான பதில்களை ஒன்றா அவர் பேசின வீடியோ அப்படியே போட்டு அந்த கேள்விகளுக்கு என்ன பதில்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வீடியோவை நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல அவர்கள் ஒரு பலன் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது கணித வித்தியாசங்களை காட்டியிருக்கிறார்கள். எப்படி அவங்க காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு பாவகத்தின் டிகிரி முனைகளுக்கேற்ப ஜோதிட நல்லாசிரியர் தேவராஜ் ஐயா அவர்கள் ஒவ்வொரு பாவக அமைப்புகளுக்கேற்ப அவர் அந்த இடத்துல சில கணிதங்களை உப 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 நட்சத்திரங்களின் அமைப்புகளை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். உண்மை 2 வித்தியாசத்தையும் அவருடைய அமைப்பில் கண்டிப்பாக துல்லியமாகவே சொல்ல முடியும். 2 வித்தியாசத்தையும். அதற்கு முன்னால் நான் ஒரு கேள்வி, ஒரு நிமிடத்தில் பிறந்த அத்தனை குழந்தைகளுக்கும் துல்லியமாக நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், ஐயா கிட்டத்தட்ட நட்சத்திர சார ஜோதிட முறை 100 வருடங்களாக இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே ஒரு 30 வருஷமாக இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் ஐயா நீங்கள் யாருமே ஃபேமஸ் ஆகலை? ஏன் எல்லாருமே உங்ககிட்ட வரவே மாட்டேன்றாங்க? உங்களுடைய பலன் சொல்லும் முறைகள் துல்லியமாக இருந்தால் நாங்களே முதல்ல உங்ககிட்ட தானே படிச்சிருப்போம்.
உங்களுடைய பலன் சொல்லக்கூடிய இதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால் கொரலி வித்தைன்னுவீங்க. அல்லது எல்லாரும் வந்து அந்த பூம்பு மாடு வித்தை காட்டுற மாதிரி மற்ற ஜோதிடர்கள் பூம்பு மாடு வித்தை காட்டி மக்களை இழுத்து கொள்கிறீர்களே தவிர எங்களை யாரும் இது பண்ணலை அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுடைய உயர்கணித சார ஜோதிட முறை துல்லியமான இவர் இப்படி நடப்பார் அப்படின்னு சொன்னால் இவர் இப்படி இருப்பார் என்றால் ஏன் மக்களிடையே பிரபலம் ஆகலை? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நான் வழக்கம் போல எல்லா இடத்துலையும் சொல்லுவேங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களது முறை ஏன் பிரபல்யம், அதாவது ஏன் மக்களிடம் பிரபல்யம் ஆகவில்லை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க. அதாவது எங்களுடைய முறை வந்து உயர்நிலை முறை அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதாவது மக்களிடம் பிரபலம் ஆகவில்லை என்பது உண்மைதான் ஐயா, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஜோதிடர்களிடம் பிரபலம் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இந்த சார ஜோதிட முறை அப்படிங்கிறது 100 வருடத்துக்கு முன்னாடி வந்தும் ஏன் இன்னும் பிரபல்யம் ஆகலை அப்படின்னு சொல்லும் போது, இது எங்களுடைய மூலகுரு சார ஜோதிடத்தின் தந்தை KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து 1965 தான் இந்த தியரியை கண்டுபிடிக்கிறார். 1965 தான் இந்த தியரியை கண்டுபிடிக்கிறாரு. இன்னும் 100 வருஷம் ஆகலாம். 2065 தான் அது 100 வருஷம் ஆகும். அதாவது நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சார ஜோதிடம்ங்கிறது வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வைத்து பண்ணக்கூடிய சார ஜோதிட முறை அல்ல. நட்சத்திரத்தை மேலும் உள்பிரிவுகளாக பிரித்து பண்ணக்கூடிய உபநட்சத்திர கோட்பாடுகளை வைத்து சொல்லக்கூடிய முறை. இந்த முறை வந்து நிச்சயமாக மக்களிடம் பிரபலம் அடையாது. ஏன் அப்படின்னா, மக்கள் வந்து எப்போதுமே, நீங்க நல்லா யோசிக்கணும், எப்போதுமே மக்கள் வந்து ராசி பலன், நட்சத்திர பலன், அதாவது பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலனா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பலன், நீங்கள் நிறைய நேரத்தில் தப்பாக நினச்சிருக்கீங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா இந்த பலன் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் எங்கேயும் சொல்லவே இல்லை. அடிப்படையான என்ன ஒன்று, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, வார பலன், மாச பலன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எங்களுடைய குருநாதர் காலத்திலே, அதாவது எங்களுடைய குருநாதர் மூல குருநாதர், நான் சொல்றது மூல குருநாதருங்கிறது KS கிருஷ்ணமூர்த்தி அவர்களை நம்ம மூலகுரு, அதாவது எங்களுடைய மூலகுரு அவர்கள் 1965க்கு பிறகுதான் இந்த KP முறையே அவர் டெவலப் பண்றாரு. கிட்டத்தட்ட 1972 அவர் இறந்துடுறாரு. அப்போ கிட்டத்தட்ட குருநாதர்னு சொல்லிடுறோம். இதுக்கப்புறம் வரக்கூடியவங்களும் வர்க்க குருநாதர்கள்னு, அதாவது மூல குருநாதருக்கு அப்புறம் வராங்க பார்த்தீங்களா, அவங்க அதை மூலம் என்பது எப்பவுமே சின்னதாக தான் இருக்கும். மூலம் என்பது விதை, வர்க்கம் என்பது அதை மடங்குகளாக பெருக்கக்கூடியது. உதாரணத்துக்கு 10 வர்க்கம் 100ன்னு சொல்றோம் இல்லையா, 10 × 10 100. அப்போ 100 × 10 உங்களுக்கு தெரியும் 10,000. இந்த மாதிரி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு தான் வர்க்கம்ங்கிறது. இப்போ நாங்களாம் எங்களுடைய மூல குருவோட வர்க்கத்தில் வரோம். நாங்களும் அடியேன் வந்து வர்க்க குருன்னு எடுத்துக்கலாம் எங்களுடைய. அதனால தான் எங்களுடைய முறைக்கு உயர் கணித KP சார ஜோதிட முறை. உயர் கணித KP சார ஜோதிட முறைனா என்ன அர்த்தம்னா, அதாவது KP முறையிலிருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் அங்கே எங்களுடைய குருநாதர் கிட்ட இருந்து. மூலம் என்பது விதை என்பது சிறியதாக தான் இருக்கும். அதை விருத்தி பண்ணக்கூடியதா அதாவது வர்க்க குருக்களோட வேற. வர்க்க குருக்கள் எங்களுடைய மூல குருவுக்கு வர்க்க குருக்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய முறையை வச்சுட்டு இருக்காங்க. இவங்களாம் வர்க்க குருநாதர்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுல இருந்து டெவலப் ஆயிட்டு அவங்கவுங்க திறமைக்கு உயர் நிலையில அவர்கள் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில நான் என்ன பண்றேன்னா, எங்களுடைய மெத்தடுக்கு மூல குருநாதர் KP முறையிலிருந்து நாங்க ஒரு வர்க்க நிலையில வந்து நாங்க உயர் கணித சார ஜோதிடம் அப்படிங்கிறது நாங்க பண்ணிட்டு வரோம். இது ஆரம்பிச்சு ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஆரம்பிச்சு தோராயமாக ஒரு 22 வருஷம் தான் ஆகுது ஐயா. ஆனால் ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரு 22 வருஷம் தான் ஆகுது. 100 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய மாணவர்கள் இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் அதை எடுத்து செல்வாங்க. அது மட்டும் இல்லாம அடியனை பத்தி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 22 வருஷமா நான் டீச்சிங் பண்ணாலும் கூட நான் வந்து பொதுமக்கள்கிட்ட நான் போகல. பொதுமக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுல. பொதுமக்களுக்கு எனக்கு தேவையில்லை, அறிவார்ந்த சமூகம் தான் எனக்கு தேவை. எனக்கு பிரபல்யம் ஆகணும்னு தேவையில்லை ஐயா. உதாரணத்துக்கு பாருங்களேன், என்னுடைய நேம் வந்து எங்க அப்பா அம்மா வச்ச பேர் வந்து தேவராஜ், தேவராஜ். ஏங்கிறது எங்க அப்பாவுடைய நேம், ஆறுமுகம். என்னுடைய பேர் தேவராஜ். இந்த பேர் தான் நான் கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருக்கேன். அநேகமா உங்க அப்பா அம்மா உங்களை ஆதித்ய குருஜின்னு நிச்சயமா வச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு புனை பெயர், ஏன்னா நீங்க மக்களோட பிரபலம் ஆக வேண்டும்ங்கிற நோக்கத்துல வரீங்க. அது உங்களுடைய பாணி தனி. என்னுடைய பாணி மக்கள் எனக்கு தேவையில்லை. நான் இது வரைக்கும் எந்த ஒரு ஜோதிட கருத்தரங்கத்திலையும் நான் கலந்து கொண்டதே இல்லை. எங்களுடைய கருத்தரங்கத்துல மட்டும் தான் கலந்துருக்கேன். சில கருத்தரங்கத்துல ஆரம்பத்தில் கலந்துருக்கேன், அதுல சிறப்பு விருந்தினராக. அதாவது ஒரு உண்மையை சொல்றேன், 20 வருடத்திற்கு முன்னாடி டெல்லியில அப்பவே சொல்றேன், எனக்கு அப்போ வயசு வந்து
கிட்டத்தட்ட 32-33 வயசு தான் இருக்கும். கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலே 30 வருடம் ஜோதிட அனுபவம் உள்ள நபர்கள் டெல்லியில் என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் கிளாஸ் எடுத்திருக்கேன். அது கூட யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னாடியே அடியேன் எனக்கு ஆங்கிலம் கூட சரியாக வராது. இருந்தாலும் என்னுடைய ஆர்டிக்கல் ஆங்கிலத்தில் என்னுடைய மாணவர் தேவி சிகாமணிங்கிறவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தருவார். நான் எழுதின புத்தகத்தில் நான் வார பத்திரிகைகள் நிறைய எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், திருவருள் ஜோதிடம் நினைக்கிறேன். அதில் நீங்கள் ராசி பலன் எழுதிட்டு இருந்தீங்க. நான் இப்போ ராசி பலன்லாம் எழுதலை. நான் வந்து கேபி முறையில் ஜாதக பலன் நிர்ணயம். நல்லா புரிஞ்சுங்க, நாங்கள் பலன் நிர்ணயத்தை பற்றி தான் எல்லா ஆர்டிக்கலும் எழுதுகிறோம். ராசி பலன், வார பலன் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போது நாங்கள் பொதுமக்கள்கிட்ட போகிறதில்ல. நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு டிவியில் அறிவார்ந்த விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்க, பொதுமக்களுக்கு புரியுமா அது? ஆனால் ராசி பலனை பேசி பாருங்களேன். மேஷ ராசி நேயர்களே அப்படின்னு பேசி பாருங்கள், மேஷ ராசியில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. ரிஷப ராசி நேயர்களேன்னு பேசி பாருங்கள், ரிஷப ராசி எல்லாம் வருவாங்க. அதனால் நம்ம மெயினாக இந்த ராசி பலன் அப்படிங்கிறது பக்கமும் பொது தன்மையான விதிகளை வைத்து சொல்லக்கூடிய ஜோதிட விஷயத்துக்கு நாம் தலையிடுவதில்லை. அது அடிப்படை ஜோதிடம் இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க. அது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய மாணவர்கள் லிஸ்ட்டே நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்லுவேன். மாணவர் லிஸ்ட்டு எல்லாம் நான் பின்னாடி சொல்லுவேன். அதனால தான் பிரபல்யம் ஆகவில்லை. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், பிரபல்யம் என்பது வெறும் மக்கள் கூட்டத்தை வைத்து நீங்கள் வருவது தான் பிரபல்யம் எடுத்தீங்கன்னா நீங்கள் பிரபல்யம் தான். நான் திரும்பவும் சொல்ல, நீங்கள் தான் பிரபல்யமானவர், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் என்னுடைய நோக்கம் என்பது மக்கள்கிட்ட நான் பெரிய ஆளாகணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக ஜோதிட துறையை வளர்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 30 வயதுக்கு முன்னாடி 27-28 வயசுக்கு முன்னாடியே நான் பத்திரிகையில் ஆர்டிக்கல்லாம் எழுதி கேபி முறையை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து எழுதிட்டு வரேன். நான் வந்து எனக்கு பாராட்டுலாம் எதிர்பார்க்கல, நான் கைத்தட்டல் எதிர்பார்க்கல. அறிவார்ந்த சமூகங்கள் தான் எனக்கு தேவை. அறிவார்ந்த சமூகத்தை எப்படி டெவலப் பண்ணலாங்கிறது தான். அந்த வகையில் இது பிரபல்யம் ஆகவில்லை என்பது உண்மைதான். அதனால் வந்து ஐயா, நீங்கள் பாரதியாரோட தெரியணும். மகாகவி பாரதியார் அநேகமாக கேள்விப்படாத நபர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் இறக்கும்போது அநேகமாக 10 பேரோ அல்லது ஒரு 15 பேரோ தான் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையான தெரியல, மேபி ஒரு 20-25 பேர் தான் இருந்திருப்பாங்க அவர் இறக்கும் தருவாயில். அவ்வளோ ஃபேமஸ் இல்லை, ரொம்ப வறுமையில் தான் இருந்தார். அவர் இறந்துட்ட பிறகு தான் அவர் மனைவிக்கே தெரியும் தன்னுடைய புருஷன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு. சென்னம்பான் அப்படிங்கிற மனைவிக்கே தன்னுடைய புருஷனுடைய ஒரு புகழ் என்னன்னு தெரியும். அதனால் பிரபல்யம் அப்படிங்கிறது வேற. அறிவு சார்ந்த விஷயத்தை உருவாக்கக்கூடிய நபர்கள், அறிவு சார்ந்த விஷயத்தை உருவாக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பிரபல்யம் அடையத்தில்லையா. உதாரணத்துக்கு சொல்கிறதுனா எங்களுடைய மூல குருநாதர் வாழ்ந்த காலத்தில் நிறைய ஜோதிடர்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த ஜோதிடர்களை விட எங்களுடைய மூல குருநாதருடைய கருத்துக்கள் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்குது. எங்கள் மூல குருநாதருக்கு நிறைய வர்க்க குருநாதர்கள் இருக்காங்க. எங்கள் மூல குருநாதர்கள் மூலமாக நிறைய வர்க்க குருக்கள் உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் கேபி அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் போட்டிங்கன்னாவே வேர்ல்டு ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஆளுங்க இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கேபி அஸ்ட்ராலஜி அப்படின்னு போடும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஆளுங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் நாம் வந்து இந்த பிரபல்யம் என்பதை மக்கள் ஆதரவை மட்டும் வைத்து நாம் கணக்கிடக்கூடாது என்பது என்னுடைய, அதாவது பிரபல்யம் அப்படிங்கிறது மக்கள் ஆதரவு. நீங்கள் சொல்கிறீங்க பிரபல்யமானவங்க தான் சிறந்த ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஜோதிட ஆசிரியர்களை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க ஐயா. நான் ஜோதிட ஆசிரியர்களை நீங்கள் அதை மட்டம் தட்டுறதுங்கிறது ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் யோசித்து பாருங்கள், கார் ஓட்ட ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாரு. அவர்கிட்ட கார் ஓட்ட கற்றுக்கிட்டு அவர் ரேஸில் ஜெயிச்சு பெரிய ஆள் ஆகிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கார் ஓட்ட கற்றுக் கொடுத்த அந்த கார் ஓட்ட கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்றீங்க. அந்த மாதிரி தான் இது. அதனால் பிரபல்யம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரோட அளவுகோல்னு வச்சிங்கன்னா அப்போ வந்து அந்த ஜோதிடருக்கு நிறைய பேர் 100% பேர் ஜோதிடர்கள் வறுமையில் தான் இருக்காங்க ஐயா. நீங்கள் நான் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சிலர் தான் கொஞ்சம் வசதியாக இருக்காங்க. நானும் ஓரளவுக்கு வசதியாக தான் இருக்கேன். என்னுடைய வீட்டில் கிட்டத்தட்ட 100 பேர் உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. ஆனால் பிரபல்யத்துக்காக நான் என்னுடைய போர்டு எதுவும் போட மாட்டேன். ஜாதகம் பார்க்கப்படும் அப்படின்னு இது வரைக்கும் நான் விளம்பரமே கொடுத்ததில்லை. நான் கிட்டத்தட்ட இந்த ஜோதிட துறையில் முதல்ல பணம் வாங்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட என்னுடைய 22 வயசில் நான் பணம் ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ஜோதிடத்தின் மூலமாக ஒரு தொழிலாகவே, ஜோதிடத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானமே எனக்கு போதுமானது அப்படிங்கிற மாதிரி 22 வயசுலேயே நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதிலிருந்து இதுவரை நான் ஜோதிடத்தை ஜாதகம் பார்க்கப்படும் அப்படின்னு விளம்பரம் கொடுத்ததே இல்லை. என்னுடைய விளம்பரத்தை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேங்க. ஜாதகம் பார்க்கப்படும் ஜோதிட பயிற்சிக்கு விளம்பரம் கொடுப்பேன். அது தேவை, எனக்கு தேவை அறிவார்ந்த சமூகம் தான் வேணும். அப்போது ஒரு பப்ளிசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பணத்தை கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி
பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஐயா. நாங்கள் எதிர்பார்க்கறது பிரபலம் அல்ல, பிரபலமான ஜோதிடர்கள் தான் சிறந்த ஜோதிடர்கள் அப்படின்னா நான் ஜோதிடரே இல்லையே, நான் ஜோதிடர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் ஐயா, ஜோதிடரை உருவாக்கக்கூடிய ஆசிரியருங்கிறதால நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், சில நபர்களோட என்னுடைய மாணவர்களுடைய லிஸ்ட்டு நிறைய இருக்குது. மாணவர்கள் லிஸ்ட்டு வந்து உதாரணத்துக்காக, அதாவது ஐயா யூடியூப்பில் என்னுடைய மாணவர்களுடைய லிஸ்ட்டு நான் கொடுக்குறேங்க. யூடியூப்பில் வந்து சேனல் ஆரம்பித்து அவங்களால, அதாவது திரும்பவும் சொல்கிறலாம், இவங்கெல்லாம் பிரபல்யம் இல்லை. இப்போ நான் இந்த லிஸ்ட்டு நான் போட போகிறேன். நானுங்க என்னுடைய யூடியூப் சேனல் வைத்து கொண்டு இருக்கிற என்னுடைய மாணவர்களுடைய லிஸ்ட்டை இங்கே நான் பக்கத்தில் போட போகிறேன். இவங்க யாரும் பிரபல்யம்லாம் இல்லை, நீங்கள் பிரபல்யங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. இவங்களுடைய சேனலை போய் பார்த்துட்டு இந்த யூடியூப் இந்த பக்கத்தில் இந்த பேர் செல் நம்பர் கொடுத்துருங்க. நீங்கள் அவங்க பேரை போட்டு கேபி அஸ்ட்ராலஜர் அப்படின்னு போட்டாவே வந்துடும் அவங்க சேனல். இல்லை அவங்க செல் நம்பர் போட்டால் கூட வந்துடும். அந்த மாதிரி யூடியூப்பில் சர்ச் இன்ஜினில் ரொம்ப ஈஸியாக வந்துடும். போய்ட்டு அவங்க சேனலை பார்க்க சொல்லுங்கள். கற்றறிந்த சான்றோர்கள் ஒரு 10 பேர்கிட்ட கொடுங்க, கற்றறிந்த ஜோதிடம் கற்றறிந்த சான்றோர்கள்கிட்ட. ஏன்னா நீங்கள் கற்றறிந்தவர் தான், மாற்று கருத்து இல்லை. பட் உங்களோட மனசு ஏற்றுக்காமல் இருக்கலாம், அது நான் சொல்ல விரும்பலை. நான் உங்கள் மனசு எப்படின்னு 2-4-5 பேர்கிட்ட விசாரிங்க. இவர்களுடைய மாணவர்கள் எப்படி, நீங்களே அழகாக சொல்லியிருக்கீங்க கடைசியாக அந்த வீடியோவில். ஜோதிட நல்லாசிரியர் தேவராஜ் அவர்களின் மாணவர்கள் நல்ல சிறப்பானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதற்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்தாலும் என்னுடைய அந்த மாணவர் லிஸ்ட்டு நான் தரேன், நான் அதை பாருங்கள். அவங்களோட யூடியூப் சேனலில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மாணவர் எப்படி எங்கள் பயிற்சி மையத்தின் மூலமாக உருவான மாணவர்கள் எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. முதல் அருண் சுப்பிரமணியம், திருச்சி, இவருடைய ஏதோ நீங்கள் பார்த்துருக்கலாம். கேபி அஸ்ட்ராலஜி அருண் சுப்பிரமணியம். சும்மா நீங்கள் அருண் சுப்பிரமணியன் போட்டாவே அவர் வந்துடுவார். ரொம்ப சின்ன வயசு, 20 வயசில் படிக்க வந்தார் என்கிட்ட. பிஏ படிச்சுட்டு இருக்கும்போது 4th இயர் படிக்கும்போது அவர் ஜோதிடத்தில் ரொம்ப ஆர்வம், என்ன மாதிரி வச்சுக்கலாம். சின்ன வயசில் அவர் படிக்க வந்தார், 20 வயசில் படிக்க ஆரம்பிச்சு அவருடைய அவர் நிறைய மாணவர்களை பயிற்சி கொடுத்துட்டு அவர் சேனலோட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கிட்ட ஒருத்தர் படிக்கிறார், ஒரு பிராமணர் முரளின்னு. இந்த இதுல நான் கடைசியில் கொடுத்துருக்கேன், முரளி, திரு முரளி அவர்கள் அப்படின்னு பின்னாடி கொடுத்துருக்கு பாருங்க கடைசியா. அதாவது சும்மா கேபி அஸ்ட்ராலஜர் முரளின்னு போடுங்க. முரளின்னு போட்ட உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னுடைய கேஎஸ்கே ஃபோட்டோவும் என்னுடைய ஃபோட்டோவும் அருண் சுப்பிரமணியம் ஃபோட்டோவும் வச்சிருப்பார். அருண் சுப்பிரமணியத்துக்கு வயசு 20 வயசு தான், இன்னைக்கு அவர் 30 வயசு. இந்த 10 வயசுல அவர் ஜோதிட ஆசிரியராக இருக்கார். அவர் வேறொரு துறையில மாத சம்பளம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பகுதி நேரமாக பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து சின்ன வயசுல 20 வயசுல ஜோதிட ஆசிரியராக கேபிஎம்எல் உருவாக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு எங்களுடைய முறையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகம். அவர் ஏற்கனவே பழைய முறையை 1 வருஷம் 6 மாதம் படிச்சுட்டு அப்புறம் வந்தார் என்கிட்ட. இது மாதிரி நிறைய வெண்ணிலான ஒரு மேடம், உதாரணத்துக்கு சொல்றேன், வெண்ணிலான ஒரு மேடம், கேபி அஸ்ட்ராலஜி வெண்ணிலான்னு போடுங்க. ஒரு பெண் தான் இவங்க. எவ்வளோ வீடியோவில் போட்டிருக்காங்க, எவ்வளோ அறிவுபூர்வமான. நீங்கள் பாருங்க, இவங்க 2 பேருமே ராசி பலன்லாம் போட மாட்டாங்க. இப்போ சொல்லக்கூடிய லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க யாருமே ராசி பலனை வச்சு போட மாட்டாங்க. ஸ்ரீவித்யான ஒரு பெண், 24 வயசு தான் அவங்களுக்கு. இப்போ 18 வயசுல புக் எழுதியிருக்காங்க. 18 வயசுல புக் எழுதியிருக்காங்க. நீங்கள் அவங்க ஸ்ரீவித்யா கேபி அஸ்ட்ராலஜின்னு போடுங்க, நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இவங்களாம் வியூஸ் இருக்காது, வியூஸ் இல்லைன்னு சொல்லுவேன். இந்த லிஸ்ட்டை பாருங்க, நிறைய பேர் லிஸ்ட் நான் கொடுக்குறேன். ஒன்று, நீங்கள் கேபி அஸ்ட்ராலஜி இன் தமிழ் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில்டரில் போயிட்டு சேனல் அப்படின்னு மட்டும் கொடுங்க. அதில் வரக்கூடிய நிறைய பேர் எங்கள் மாணவர்கள் வருவாங்க. ஆனால் யாரும் ராசி பலன் அந்த மாதிரிலாம் பெரிய அளவுக்கு போக மாட்டாங்க. எல்லாமே ஜாதக ஆய்வுகளை மையமாக வச்சு தான் போவாங்க. அதனால் உங்கள் அளவுக்கு பிரபலம், நீங்கள் வந்து தனி நபராக பிரபலம் ஆயிருக்கீங்க ஐயா. நீங்கள் தனி நபராக உங்களுடைய சொந்த உழைப்பில் நீங்கள் பிரபலம் ஆயிருக்கீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் வந்து அடியேன் வந்து ஒரு தோப்பாக எனக்கு பிறகு என்னுடைய மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்கேன். நிறைய மாணவர்கள் உருவாக்கிட்டு இருக்கேன். இங்கே போட்டு லிஸ்ட்டில் இருக்கிற அவ்வளோ மாணவர்களுக்கு நான் தான் புக்கு சப்ளை பண்ணுறேன், நான் தான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறேன். நீங்கள் இதிலே பாருங்கள், திரு வளராஜன் அவர்கள் என்னுடைய மாணவர் தான். இங்கே நல்லா புரிஞ்சுக்கணுங்க, திரு வளராஜன் அவர்கள் என்னுடைய மாணவர். அவர்கிட்ட படித்தவர் திரு சதீஷ் அவர்கள். அவர்கிட்ட படித்தவர் திரு சதீஷ், கேபி அஸ்ட்ராலஜின் வளராஜன் அப்படிங்கிறவர் என்னுடைய மாணவர். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு அவர் மூலமாக அவர் என்ன மாதிரியே மாநாடு நிறைய நடத்திட்டு வராரு. இப்போ அவர்கிட்ட படித்தவர் சதீஷ். சதீஷ் கிட்ட படித்தவர் திரு சுந்தர் மதுரைன்னு நீங்கள் போட்டிங்கன்னா தெரியும். இதிலே லிஸ்ட்டு கொடுத்துருங்க பாருங்க. எங்கிட்ட வளராஜன் படிக்கிறார். ஒன்று, வளராஜன் என்னுடைய பையன் மாதிரி, என்னோட அவர் வயதில் மூத்தவராக இருந்தாலும் என்னுடைய பையன் மாதிரி தான். என்னுடைய மாணவர்கள் எல்லாம் என்னுடைய வாரிசுகள். அவர்கிட்ட படித்தவர் சதீஷ் என்னுடைய பேரன் மாதிரி. சதீஷ் கிட்ட படித்தவர் சுந்தர் சாதாரண ஆள் இல்லை. அவருடைய வீடியோ பாருங்க,
பிரமாதமாக இருக்கும். அவர் வீடியோ வந்து நீங்கள் கேபி அஸ்ட்ராலஜர் சுந்தர் மதுரை அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எல்லாம் ஒரு செல் நம்பரும் கொடுத்துருங்க, டைப் பண்ணுங்க. இவங்க எல்லாருடைய வீடியோ லிங்க்ஸும் கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இவ்வளோ பெரிய மாணவர்களிடம் உருவாக்கி தான் இருக்கும். நாங்கள் பிரபலம் என்பது மக்களிடம் ஆகவில்லை, பொதுமக்களிடம் ஆகவில்லை, ஜோதிடர்களிடம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உயர்நிலை ஜோதிடம் என்பதால் உயர்நிலை வந்து படிக்கிறவங்க கம்மியாக தான் வருவாங்க ஐயா. அதாவது இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி நிறைய ஒரு வீட்டில் ஒரு பட்டதாரி இருக்கிறதே கஷ்டம். 1970க்கு பிறகுதான் பட்டதாரிகள் எண்ணிக்கை ஆரம்பிச்சது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு பிறகுதான் பட்டதாரிகளே வந்தாங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும். யோசித்து பாருங்க, உங்க தாத்தா பட்டதாரியா இருக்க மாட்டார், எங்க தாத்தாவும் பட்டதாரி இல்லை, ஆனா நம்ம பசங்க எல்லாம் பட்டதாரியா இருக்காங்க இல்லையா? அதே மாதிரிதான் இப்போதான் இந்த உயர்கணித சார ஜோதிடம் வந்திருக்கிறது. உயர்நிலை இது. இந்த உயர்நிலையில அடிப்படை கல்வியில படிக்கிறவங்க எல்லாரும் உயர்நிலையில வந்துடுறது இல்லை. 100 பேர் படிக்கிறாங்க, அதில் 90 பேர் வரமாட்டாங்க, அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகிட்டு போடுவாங்க. ஒரு 10 பேர் தான் உயர்நிலைக்கு வருவாங்க. அந்த 10 பேரில் என்னிடம் படிக்க வரவங்க கிட்டத்தட்ட 4-5 பேர் வருவாங்க, அவ்வளோதான். அதிகமான வரமாட்டாங்க ஆக்சுவலாக. உயர்நிலை அதாவது PhD லெவலுக்கு வரவங்களாம் வரமாட்டாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதனால் நீங்கள் பிரபல்யம் என்பதோட அளவுகோல் என்பது மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிற கருத்தை தயவு செஞ்சு மாற்றிக்கங்க. பிரபல்யம் அப்படிங்கிறது மக்கள் எந்த அளவு நாங்கள் மக்களை நோக்கி போகவில்லையே, மீடியாவை நோக்கி போகவில்லையே, அப்போ பிரபல்யம் ஆகாத ஜோதிடர்களை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு ஐயா. ஜோதிட நூலாசிரியர், இப்போ என்னுடைய பரிணாமம் என்னன்னு பாருங்க, ஜோதிட நூலாசிரியர், ஜோதிட ஆசிரியர், யூடியூப்பில் வீடியோ போடுறேன், சாஃப்ட்வேர் உருவாக்கியிருக்கேன், இன்னும் நிறைய பண்ணியிருக்கேன். நான் எங்கேயுமே என்னை விட நான் எல்லாரோட நான் பெரிய ஆள் நான் சொல்லவே இல்லை. இந்த வீடியோவில் நிறைய இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல, நீங்கள் பெரிய ஆள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மற்றவர்களுக்கும், அதாவது கார் ரேஸில் போனவங்க எல்லா கார் ரேஸில் வெற்றி பெற்றக்கூடிய ஒரு நபர் எல்லா கார் டிரைவரும் கேவலமாக பேசுறது ரொம்ப தப்பு இல்லையா? அந்த மாதிரி தான் ஐயா. தயவு செய்து நீங்கள் வந்து லைவில் வந்து நீங்கள் ஆசான், மிகப்பெரிய ஆசான், அந்த ஆசான் அப்படின்னும் போது கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க. நீங்கள் மரியாதை தான் பேசுறீங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் மரியாதையாக பேசி அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி சொல்லுகிற மாதிரி கடைசியாக பலன் சொல்ல தெரியாதுன்னு ஒரு வார்த்தையை பின்னாடி சொல்லுவீங்க நீங்கள். அதுக்காக தான் என்னுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறேன். தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ரெண்டாவது, நான் வழக்கம் போல எல்லா இடத்துலையும் சொல்லுவேங்க ஐயா, உயர்திரு ஜோதிட நல்லாசிரியர் தேவராஜ் ஐயா அவர்களுக்கு இந்த கருத்தையும் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த வீடியோவில் மறைமுகமாக என்ன சொல்கிறீங்க, யூடியூப்பில் ஃபேமஸ் ஆனவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, அது என்னத்தான் சொல்கிறீங்க, கம்ப்யூட்டரை பற்றி நான் குறை சொல்லுவேன், என்னத்தான் சொல்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் என் மனசில் கள்ளம் எதுவும் இல்லாதனால நீங்கள் மிகச்சிறந்த பண்பாளர், உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். உங்களை கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, ஆனால் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னா கூட இந்த எப்படி உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய வீடியோவை டேக் பண்ணி எங்களுடைய சேனலில் கொண்டு வந்து போட்டாங்களோ, அதே மாதிரி உங்களுடைய மாணவர்களே இப்போது இந்த லைவையோ இந்த வீடியோவை உங்களுக்கு பார்வைக்கு அனுப்புவாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஐயா, பலன் சொல்கிறதுல உங்கள் முறை ஏன் இது வரைக்கும் பிரபலமாகலை? இவ்வளவு துல்லியமாக இப்படி இப்படி இப்படி. சரி, அடுத்து நான் கேட்குறேன் ஐயா, உயர்நிலையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களான நீங்கள், அருள்வேல் ஐயா, தேவராஜ் ஐயா, பாஸ்கரன் ஐயா அவர்கள், நீங்கள் 3 பேருமே ஜோதிடத்தில் பலன் சொல்வதில் ஏன் சக்ஸஸ் ஆகலை? நீங்கள் ஏன் பிரபலமான ஜோதிடர்களாக இல்லாமல் பிரபலமான ஜோதிட ஆசிரியர்களாக மட்டும் இருக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கய்யா. அடியனிடம் ஒரு 8500 மாணவர்கள் படிச்சிருக்காங்க. அதில் PhD அஸ்ட்ராலஜியில் PhD பண்ணவங்க, அஸ்ட்ராலஜியில் உயர்நிலை PhD பண்ணவங்க கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இருக்காங்க. அடியன் வந்து ஜோதிட துறையில் எந்த ஒரு டிப்ளமோ கூட வாங்கலை நான். இருந்தாலும் 30 வருடத்திற்கு மேலே நீங்கள் யோசித்து பார்க்கணும், 30 வருடத்திற்கு மேலே அனுபவம் இருக்கிறவங்க இந்த சிறியவன்கிட்ட படிச்சுட்டு இன்னும் தொடர்பில் இருக்காங்க. அது வேறு விஷயம், இன்னும் தொடர்பில் இருக்காங்க, இன்னும் சில ஆலோசனை என்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க. 30 வருடத்துக்கு மேல் அனுபவம் இருக்கிறவங்க, அதாவது அவங்க தொடர்ந்து என்கிட்ட இருக்காங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு 10 பேரோட லிஸ்ட்டு நான் போடுறேன் பாருங்க. இதில் சாந்தஸ்ரீ பிரித்திங்கராஜ் சாமிகள், டாக்டர் சாந்தஸ்ரீ பிரித்திங்கராஜ் சாமிகள், இவர் வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் அஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் அவர் வந்து ஹெச்ஓடிக்கு மேலே பதிவு, அதாவது அஸ்ட்ராலஜி ஜோதிட துறையில் உயர்ந்த பதவியில் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட அஸ்ட்ராலஜியில் PhD இவர்கிட்ட தான் கிட்டத்தட்ட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அநேகமாக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் அஸ்ட்ராலஜியில் PhD வாங்கினுங்க இவருடைய தலைமையில் தான். இவர் என்னுடைய மாணவர் தான், நான் பொய் சொல்லலை நான். இப்போ இந்த கிளிப்பை பாருங்கள்.
எனக்கு வாத்தியார் எங்கள் தகப்பனார் தான். அதுக்கப்புறம் தேவராஜன் பையன் இருக்கா போரூரில், 8 வருஷம் அவரை கற்றுக் கொடுத்தார். அவருக்கு குரு வணக்கம் செய்ய எப்போ நான் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் பாருங்க, இப்போ நான் சாத்தசி பிரிஸ்திங்கா சாமிகளின் பாதங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ஒரு குருநாதருடைய பேரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. வயதில் சின்ன, நீங்கள் அதில் பேசும்போது கவனிச்சிருக்கலாம், சென்னை போரூரில் தேவராஜுங்கிற பையன்கிட்ட படித்த அவருக்கு என்னுடைய குரு நமஸ்காரம் சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், அவர் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மீக குரு. அவர் என்கிட்ட 8 வருடம் படித்திருக்கார். எனக்கு பலன் சொல்ல தெரியவில்லை என்றால், அவர் ஏற்கனவே ஜோதிடர். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் ஒரு சாதாரண மனிதர். சாதாரண மனிதனுக்கு நீங்கள் பலன் சொல்கிறதுக்கும் ஒரு ஜோதிடம் தெரிஞ்ச நபருக்கு நீங்கள் பலன் சொல்கிறதுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது. ஜோதிடம் தெரியாத நபர்கள் நாம் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் ஜோதிடம் தெரிந்த நபர்கள், நீங்கள் அவர் சொல்கிறத நல்லா கவனிச்சிங்க, 8 வருடம் படிச்சிருக்கார். 8 வருடம் படித்து அவருக்கு PhD வாங்கிறதுக்கு நான் வாரத்தில் 2 நாள் அவர்கிட்ட போயிருக்கேன். இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி, 9 வருஷத்துக்கு முன்னாடி, 10வது ஆண்டுகளில் அவர் பேசின கிளிப்பை பாருங்க. எல்லாம் அல்ல மகா கணபதி கமல மலர் பாதங்களில் அநேக கோடி நமஸ்காரங்கள் செய்து 10ஆம் வருஷ சார ஜோதிட மாநாடு துவக்கி வைக்கின்றேன். ஒரு ஜோதிடருக்கு என்ன தகுதி வேண்டும் என்றால், பலவிதமான பட்டங்களை போட்டுக் கொள்வதால் இல்லை, ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும். இப்போ நெட்டில் போய் தேடி பார்த்தோம்னா நிறைய PhD நீட் இருக்குது, அதெல்லாம் இறக்கி போட்டுக்கப்படாது. முறையான கல்வியை உழைத்து பெற வேண்டும். இவர் பேசிக்கலி ஒரு இன்ஜினியர், பல ஆண்டுகளாக சுயமாக கற்று சுயம்புவாக பல விஷயங்களில் கற்று தேர்ந்து அதில் பாண்டித்தியம் பெற்று அநேக மாணவர்களுக்கு குறைவர கற்றுக் கொடுக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு ஜோதிடர் உண்மையிலேயே தேவராஜனை போன்ற ஒரு நல்ல ஆசிரியர் கிடைப்பது அரிது. எந்த ஒரு டிகிரி டிப்பில் எதுக்குமே ஆசைப்படலை. தான் பெற்ற கல்வியை பல பேருக்கு உபகாரமாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் உடையவர். குறைந்த கட்டணம் எடுத்துப்படிதான் 6 கலை 64 கலைகள் என்றால், அந்த கலைகளிலே மிக அற்புதமான ஜோதிட கலை என்பது விஞ்ஞானம், வானவிய சார்ந்த விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தை முழுமையாக கற்று தேர்ந்து பல மாணாக்கர்களை இந்த ஜோதிட துறையில் உருவாக்கிற என்ற பெருமை திரு தேவராஜர்களுக்கு எப்போதும் உண்டு. பிரத்யங்கரா கோயிலுக்கு சில அடிப்படை விஷயங்களை பிரதிஷ்டாபியங்களெல்லாம் நான் அவர்கிட்ட தான் கேட்பேன். அவரிடம் கேட்ட பிறகு தான் நான் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டிலையும் MA MBயில் படித்தேன். இப்போது டெல்லி யூனிவர்சிட்டியில் PhD பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த வருஷம் முடிகிறது கோர்ஸ். இந்த மாநாடை துவக்கி வைப்பதில் மிக பெருமை பெறுகிறேன். வாழ்க ஜோதிடர் நல்லாசிரியர் திரு தேவராஜன், வளர்க தொண்டு. ஜோதிட கலையை பயின்று இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், வணக்கம், நமஸ்காரம். தேங்க்ஸ். பாருங்க ஐயா, அவருடைய பூஜை சம்பந்தமான விஷயங்களுக்கு நாள் குறிக்கிறதுக்கு என்ன கேட்டிருக்கார், அவரே சொல்லியிருக்கார். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு ஜோதிடம் தெரியாத நபர்கிட்ட முதல்ல அவர் சிறந்த ஜோதிடர், அவர் அதுக்கப்புறம் தான் PhD படிச்சுட்டு அப்புறம் அந்த காலேஜில் டீன் ஆனார். அப்போது ஓரளவுக்கு எங்களுக்கு ஜோதிடம் தெரியும் ஐயா, உங்கள் அளவுக்கு தெரியும் சொல்லிட்டு எனக்கு தெரியாது, எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், எங்கள் சைட்டில் நான் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். டாக்டர் ஏஆர் காசிலிங்கம் ஐயா அவர்கள் இவங்க எல்லாம் PhD. அதாவது ஐயா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 10 பேரை வந்து அஸ்ட்ராலஜியில் PhD பண்ணவங்க, 30 வருடத்திற்கு மேலே அனுபவம் இருக்கிறவங்க, எல்லாருமே என்னை விட 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க.
டாக்டர் காசிலிங்க ஐயா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 80 வயது. நாட்டில் எல்லா மாநாட்டுக்கும் அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு தருவார். பல கோடிகளுக்கு அதிபதி. அங்கே வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு, காஃபி எல்லாம் அவருக்கு இலவசமாக தருகிறார். ஐயா, என்னுடைய பாக்கெட்லேருந்து நான் மாநாட்டுக்கு செலவு பண்ண மாட்டேன் ஐயா, இதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க, அவங்க பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு கருவி மாதிரி, ஒரு ஆசான் அப்படிங்கிற அளவில் எங்கள் மாணவர்கள் நீங்கள் தான் இருப்பேன். நான் பார்த்துருப்பீங்க, டாக்டர் காசிலிங்க ஐயா அவர்கள், டாக்டர் துரை குமாரவேலன் ஐயா அவர்கள், இவர் வந்து பட்டதாரி ஜோதிட சங்கத்தோட சென்னை மாவட்டத்தோட தலைவர் ஐயா. கிட்டத்தட்ட 75 வயசாவது, 50 வருட ஜோதிடம் அனுபவம் உள்ளவர். நான் பாருங்கள், எல்லாருக்கும் பேர், ஊர், செல் நம்பர் போட்டுறேன், நீங்கள் விசாரிச்சுக்கலாம். யாருன்னா ஆள் வச்சு நான் பொய் சொல்கிறேன்னா என்னென்னு. பட்டதாரி ஜோதிட சங்கத்தோட தலைவர், பிஹெச்டி. இவங்கெல்லாம் எல்லாருமே அஸ்ட்ராலஜியில் பிஹெச்டி. டாக்டர் அண்ணாமலை காஞ்சிபுரம், டாக்டர் எல் தெய்வசிகாமணி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தெய்வசிகாமணிங்கிறவர் கிட்டத்தட்ட நீங்கள் அந்த இரட்டை குழந்தைகள் ஜாதகத்துக்கு இந்த கமெண்ட் பின் பண்ணியிருப்பேன். இரட்டை குழந்தைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி வாங்கினவர் இவர். இவருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இரட்டை குழந்தைகள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் முதல் கமெண்ட்டாக நான் பின் பண்ணியிருப்பேன். அவர் செல் நம்பரோட போட்டிருப்பார். வயது 80 வயது ஆகிறது ஐயா, வயது 80. அது என்கிட்ட படிச்சுட்டு அப்புறம் பிஹெச்டி போயிட்டு இன்னும் என்கிட்ட கான்டாக்டில் இருக்கார். நீங்கள் அந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். டாக்டர் முருகசுப்பு, திரு சி குமரகுரு, டாக்டர் ஆர் ராஜு, ஹெச்ஓடி, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஹெச்ஓடியாக இருந்தவர் ஜோதிட துறையில். இவங்க எல்லாருக்குமே 30 வருடத்திற்கு மேலே அனுபவம் ஐயா. நீங்கள் அதை ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். டாக்டர் வி செந்தில், திருச்சி, டாக்டர் வளராஜன், உங்களுக்கு தெரியும், வளராஜன் தெரியும், அவர் என்னுடைய மாணவர் தான். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடத்திற்கு முன்னாடி படித்தவர். அவர் தேவசார ஜோதிட சங்கம் அப்படின்னு நினச்சிக்கார். அவருக்கு என் மேலே இருக்கிற பக்தியில் இந்த உயர்கணித சார ஜோதிடம்ங்கிறது வேண்டாம், நீங்கள் தானே இதை நிறைய டெவலப் பண்ணியிருக்கீங்க, எங்களை உருவாக்குனீங்க, அதனால் உங்கள் பேர்லேயே வைக்கலாம் அப்படிங்கிறத அவர் தேவசார ஜோதிட சங்கம் நடத்திட்டு வரார். ஒரு 15 வருடத்திற்கு முன்னாடி படித்தவர். அப்போது இந்த நபர்கள் இவங்க எல்லாமே ஜோதிட துறையில் டாக்டர் பட்டம் பெற்றவங்க. தொடர்ந்து என்கிட்ட இருந்துட்டு தான் இருக்காங்க. என்னுடைய ஆலோசனையும் அவ்வப்போது கேட்பாங்க, நான் சொல்லுவேன். ரெண்டாவது, இவர்களை விட நான் பெரியவன் நான் சொல்லவே மாட்டேன். நான் அவர்கள் என்கிட்ட படித்தாங்க. நல்லா புரிஞ்சுங்க ஐயா, ஆசிரியர், ஏணி, தோணி இது ஒரே இடத்துல தான் இருக்கும். இதில் இருந்து போகிறவங்க போயிட்டே இருப்பாங்க, அவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க, அது ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனால் ஆசிரியர்களுக்கு நீங்கள் இந்த கருத்தை வாபஸ் வாங்கின ஐயா, தயவு செஞ்சு. நான் எனக்காக நான் சொல்ல வரல, ஜோதிட பயிற்சி நிலையம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு பலன் சொல்ல வராதுங்கிறது தவறான கருத்து ஐயா. ஐயா, உங்கள் நேம் வந்து ஆதித்ய குருஜின்னு சொல்லும் போது அந்த குருஜிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஐயா? இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்களேன். வடமொழியில் குரு ஜி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? பேரிலேயே குருஜின்னு வச்சிருக்கிற நீங்கள் எப்படி ஒரு ஆசிரியர்களுக்கு, ஜோதிட ஆசிரியர்களுக்கு, ஐயா நல்லா யோசித்து பார்க்கணும், நீங்கள் ஜோதிட ஆசிரியர்களுக்கு பலன் சொல்ல வராது. இந்த கருத்தை வந்து நான் எல்லா ஜோதிட ஆசிரியர்கள் சார்பாக நான் கேட்குறேன். ஜோதிட ஆசிரியர்களுக்கு பலன் சொல்ல வரனா இந்த நபர்கள் எல்லாருடைய நான் செல்ஃபோனு நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் கேட்டு பாருங்கள். இவங்க எல்லாருமே 30 வருடத்திற்கு மேல் அனுபவம் இருக்கிறேங்க. இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரான நான் ஜோதிட துறையில் எந்த ஒரு பட்டயமும் நான் வாங்கவில்லை. பிரபலமடையவில்லை, உண்மைதான். பிரபலமடையில நீங்கள் சொல்கிறீங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் கேபி அஸ்ட்ராலஜின் தெலுங்குன்னு போடுங்க, ஒருத்தர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார், அதில் போய் பாருங்கள். நான் அந்த ஸ்க்ரீனை காமிக்கிறேன். கேபி அஸ்ட்ராலஜியின் தெலுங்குன்னு போடுங்க, ஒருத்தர் வருவார். అందరికీ నమస్కారం అండి. பாருங்க ஐயா, கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தியோட ஃபோட்டோ, என்னுடைய ஃபோட்டோ வச்சுருக்காரா? இப்போ என்ன பண்ணுங்க, கேபி அஸ்ட்ராலஜியின் கனடான்னு போடுங்க.
ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಬ್ರಹ್ಮವೇದ್ ಆಸ್ಟ್ರಾಲಜಿಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಬರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾನು ಪ್ರದೀಪ್. ಸೊ ಇವತ್ತಿನ டாபிக் பாருங்க ஐயா, என்னுடைய ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா? இப்போ பாருங்க, கேபி அஸ்ட்ராலஜின் மலையாளம் போடுங்க. നമസ്കാരം. ബന്ധപ്പെടാവുന്നതാണ്. കൺസൾട്ടേഷന് കോടി സമപ്രഭാ നിർവിഘ്നം കുരു മേ ദേവാ സർവകാര്യേഷു സർവദാ. ഗുരുർബ്രഹ്മാ ഗുരുർവിഷ്ണു ഗുരുർദേവോ മഹേശ്വരഃ ഗുരു സാക്ഷാത് പരബ്രഹ്മ തസ്മൈ ശ്രീ ഗുരവേ നമഃ. ഓം ശ്രീ ഗുരുഭ്യോ നമ. SMECT KP അസ്ട്രോ സെൻറ്റർ നിങ്ങളേവരെയും സ്വാഗതം ചെയ്യുന്നു. നിങ്ങൾക്കും നിങ്ങളുടെ കുടുംബ അംഗങ്ങൾക്കും സർവ്വ ഐശ്വര്യങ്ങളും ഉണ്ട്. பாருங்க ஐயா, இருக்குங்களா? அப்போது அடியேனும் பிரபலம் தான். ஆனால் என்னுடைய பிரபலம் என்பது உயர்நிலையோடு இருக்கக்கூடிய பிரபல்யம். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களை விட நான் பிரபலம் அல்ல. நான் உங்களோட பிரபலம் நான் சொல்ல மாட்டேன். நான் நீங்கள் என்னோட பிரபலமானவர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஓகேங்களா? பிரபலம் என்பது மக்கள் கொடுக்குற ஆதரவா அல்லது கற்றறிந்த சான்றோர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவா என்பதை தயவு செஞ்சு யோசிங்க ஐயா. சரி, இன்னொன்று சொல்கிறேன் ஐயா. இப்போ இவங்களை விட இன்னொன்று சொல்கிறேன். பிரபலம் சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல, என்னுடைய மாணவர்களை சில பிரபல்யமான நபர்களை 2 பேரை சொல்கிறேன் பாருங்களேன். பாலாஜி ஹாசன் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக, மிக பிரபலமானவர். தமிழ்நாட்டில் இன்றைக்கி உச்ச ஜோதிடர்னால் அதில் அவரும் ஒருத்தர், உங்களை மாதிரி. அவர் என்கிட்டையும் படிச்சிருக்கார். இப்போ சமீபத்தில் கூட எனக்கு அப்பப்போ அவர் பிஸியாக இருக்கிற நேரத்தில், ஏன்னா அவர் பிஸியான ஜோதிடர். இங்கே திரும்பவும் சொல்கிறேன், ஆசிரியர்களை விட மாணவர்கள் உயர்ந்து இருப்பதற்கு அது வாய்ப்புகள் அதிகம் ஐயா. கலெக்டருக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் கலெக்டர் அல்ல ஐயா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கலெக்டருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு, ஆனால் அவர் கலெக்டர் ஆக முடியல. இது என்ன பண்ணுறது? இயற்கையோட சில அம்சங்கள். அவர் இப்போ கூட சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். நீங்கள் வந்து இவருக்கு கேபி சொல்லித்தாங்கன்ட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரு நபர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பாலாஜி ஹாசன் சொன்னதாக சொன்னார். எனக்கு ரொம்ப அதிசயமாக போச்சு. அவர் எப்போ என்கிட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவர் ஞாபகம் வச்சுருக்காரு, அவ்வளோ பெரிய ஜோசியராச்சு அவர் அப்படின்னு. இல்லை சார், பக்கத்தில் தான் இருக்காருங்க. ஃபோன் கொடுத்து கேட்டேன். அவர் சொன்னார், ஆக்சுவலாக ஐயா நீங்கள் சேலத்தில் எப்போ கிளாஸ் எடுக்குன்னு சொன்னீங்க, நான் வந்து படிக்கிறேன்ட்டு. பாலாஜி ஹாசன் அவர்கள் வந்து எங்கிட்ட மட்டும் படிக்கலை, அவருக்கு நான் மட்டும் குருன்னு சொல்ல வரல, நிறைய பேர்கிட்ட படிச்சிருக்கார். அவர் என்னையும் குருவாக ஏற்றுக்கொண்டுள்ளார். மீண்டும் எங்கிட்ட கேபி முறையை படிக்கணும் என்று அவர் சொல்லியிருக்கார். அவர் அதுக்காக நான் அவரை விட உயர்ந்தவர் நான் சொல்ல வரல ஐயா, என்னை விட பிரபல்யமானவன் சொல்கிறது. 2வது ஹரீஷ் ஆச்சாரியான்னு ஒரு, இப்போ சமீபத்தில் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், வேணா ஹரீஷ் ஆச்சாரியான்னு யூடியூப்பில் போட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட எவ்வளோ சப்ஸ்கிரைபர்னு பாருங்கள். அவரும் என்னுடைய மாணவர் தான். இன்னும் ஹரீஷ் ஆச்சாரியா ரொம்ப க்ளோஸ். அதாவது அவர் எங்கிட்ட படிக்கும்போது அவர் ஜோதிடமாக வந்து அப்போ தான் ஒரு ஆரம்ப நிலையில் இருந்தார். ஒரு அதிகபட்சமாக படிக்கல ஐயா, ஒரு 6 நாள் தான் படிச்சிருப்பார். 6 நாளோ 5 நாள் தான் படிச்சிருப்பார். எனக்கு ஞாபகம் இருக்கு ஆக்சுவலாக. முடியும் போது 6வது நாள் அவர் ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்தார். ஐயா நான் ஜோதிடத்தை தொழிலாக பண்ணலாமா? நான் சொன்னேன், இருங்க ஐயா ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன், சின்ன வயசு உங்களுக்கு அப்படின்னு. அவர் 2 வருஷம் கழிச்சு மீண்டும் ஐயா நான் ஜோதிடம் போகலாம் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தாராளமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இப்போ அவர் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக ஜெயா டிவிலாம் கலக்கிட்டு இருக்கார் அவர் ஆக்சுவலாக. ஐயா ஆசிரியர்களை விட மாணவர்கள் ரொம்ப திறமைசாலியாக இருக்காங்க. ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கே நேரம் இல்லை ஐயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரபல்யம் ஆகணும்னு சொல்கிறீங்களா? நான் காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறேன் ஐயா, நைட்டு 11 மணிக்கு தான் படுக்கிறேன். ஒரு நாளைக்கு 10 அப்பாயின்மெண்ட்டு. நீங்கள் ஆளுங்க வரலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் கருத்து ஆளுங்க வரலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பாருங்கள், என்னோடய வீட்டில் வந்து பாருங்கள். நீங்கள் ஜோதிடத்தில் பலன் கூறத்தில் என்ன சம்பாதிக்கிறனோ அதே அளவுக்கு பயிற்சி நடத்துறதுக்கு என்ன சம்பாதிக்கிறனோ அதே அளவுக்கு ஜோதிடத்திலையும் எனக்கு கிளைண்ட் இருக்காங்க. யோசித்து பாருங்கள், 8500 மாணவர்கள், ஒரு மாணவர் மூலமாக 10 கிளைண்ட் வந்தால் 85,000 கிளைண்ட் வரும் இல்லையா? ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்து திரும்பி வரும்போது அதுவே நமக்கு பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. உங்களை மாதிரி
நானும் பிஸி ஷெட்யூல்டான இருக்கக்கூடிய ஐயா, நானும் பிஸி ஷெட்யூல்டு தான். உங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா நீங்கள் இருக்கிற பிஸி ஷெட்யூலுக்கு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் பார்க்கறதுக்கு எளிமையாக தான் இருப்பேன். ஜோதிட நல்லாசிரியர் தேவராஜ் ஐயா பற்றி எனக்கு நல்லா தெரியும். 20-25 வருஷமாக கிளாஸ் நடத்துகிறீங்க. நான் உங்கள் மேலே இருக்கிற ஒரு நல்ல மதிப்பில் தான் சாய் துர்கான்ற ஒரு சகோதரி என்னுடைய மேடைக்கு வந்திருந்தாங்க. என் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னாங்க. குன்றத்தூர்னு சொன்னோன்னே என் டக்குன்னு உங்கள் ஞாபகம் தான் எனக்கு வந்தது. அம்மா ஜோதிட இதே மாதிரி தான் சொன்னேன். ஜோதிட நல்லாசிரியர் தேவராஜ் ஐயா உங்கள் ஊரில் தானம்மா இருக்கிறாங்க, நீங்கள் அவர்கிட்டயே படிக்கலாமம்மா. ஐயா நான் 2 வருஷமாக அவர்கிட்ட படித்தேன், எனக்கு வந்து சரியாக வரல. நான் இப்போ சுபத்துவ பாவத்துவ முறையில் நான் குன்றத்தூர்லேயே ஃபேமஸாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த கமெண்ட்டும் கீழே இருக்குது. ஐயா நீங்கள் இதுலேயும் கேட்டிருக்கீங்க, அதை குன்றத்தூரில் சாய் துர்கா மேடம் படிச்சிருக்காங்கன்னு. ஐயா அவங்க வந்து எங்கிட்ட படிக்கும்போது நான் குன்றத்தூரில் இல்லை, நான் வந்து காட்டுப்பாக்கத்தில் இருந்தேன். அவங்களும் குன்றத்தூரில் இல்லை, அவங்க சென்னை மேற்கு தாம்பரத்தில் இருந்து வந்தாங்க. எப்படி எனக்கு தெரியும்னா, அவங்க ஹஸ்பண்டும் அப்பப்போ வருவார். அதாவது அவங்க அதிகபட்சமாக எங்கிட்ட ஒரு 10 நாள் படித்தாங்க ஐயா. அதாவது அவங்க படித்த மாதத்தை கூட சொல்கிறேன் நான். அநேகமாக 2018 ஜூலை ஆகஸ்டில் தான், அவங்க ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் தான் படித்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாநாடு வந்துச்சு. அவங்க நிச்சயமாக 2 வருடம் படிக்கவே இல்லை, அதிகபட்சம் 10 நாள். என்ன தவறு தெரியுங்களா, அவங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரியாது. என்கிட்ட படிக்கிறவங்க எல்லாமே ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் லிஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு 10 பேர். அந்த 10 பேரில் திரு துரைக்குமாரவேலன், திரு அண்ணாமலை, திரு எல் தெய்வசிகாமணி, டாக்டர் முருகசுப்பு, டாக்டர் முருகசுப்பு இல்லை, சி குமரகுரு, செந்தில் திருச்சி, 1 2 3 4 5 6 பேர் டாக்டர் விமலன் கிட்ட படித்தவங்க. எம்ஏ அஸ்ட்ராலஜி டாக்டர் விமலன் கிட்ட எம்ஏ அஸ்ட்ராலஜி 5 வருடம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் எங்கிட்ட படிச்சுட்டு, அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணாங்க. பிஹெச்டி படிச்சுட்ட பிறகும் திரும்ப எங்கிட்ட வந்துட்டாருங்க. என்னுடைய தவறு தான் ஐயா. அவங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரியாத அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த தவறு தான். ஆனா 2 வருடம் அவங்க எங்கிட்ட படிக்கல. என்னுடைய மையத்தில் படிக்கிறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க ஐயா, எங்க பயிற்சி மையத்தில் படிக்கிறதுக்கு 3 நாள், முதல் நாள் தியரி, 2வது நாள் பிராக்டிக்கல், 3வது நாள் அங்க இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை போட்டு, நீங்க அந்த அம்மாவே கேட்டு பாருங்க, அங்க இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை போட்டு பலன் சொல்ல வைப்பேன். ஜாதகம்லாம் இல்லை, யார் விருப்பப்படுறாங்களோ, சில பேர் 2 ஜாதகம் தருவாங்க, 3 ஜாதகம் தருவாங்க. அவங்களுடைய ஜாதகத்தை முன்னாள் கணிச்சு ஒரு சிங்கிள் பேப்பர் எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு, அந்த ஜாதகத்துக்கு ஒரு 10 கேள்வி கேட்போம். இந்த ஜாதகத்துக்கு குழந்தை பாக்கியம் எப்படி, இந்த ஜாதகத்துக்கு திருமண யோகம் எப்படி அப்படின்னு கேட்போம். கிட்டத்தட்ட அனைத்து மாணவர்களும் கிட்டத்தட்ட 30 பேர் வராங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேர் சரியான ஆன்சர் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஜாதகத்தில் மிக தீமையான கிரகம் எது அப்படின்னு சொல்லும் போது புதன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ 30 பேர்ல ஒரு 3 பேர் 4 பேர் மட்டும் வேறு வேறு கிரகத்தை சொல்லுவாங்க. மீதி 27 பேர் ஒரே ஆன்சர் சொல்லுவாங்க. அதாவது படிக்கிறது 3 நாள் தான். முதல் நாள் தியரி, 2வது நாள் பிராக்டிக்கல், 3வது நாள் பிராக்டிக்கல். முதல் நாள் பிராக்டிக்கல்ங்கிறது எப்படின்னு சொல்லிடுவேன். 3வது நாள் அவங்களுக்கே பலன் சொல்றது. நல்லா புரிஞ்சுக்க, எங்க பயிற்சி மையத்துல பலன் சொல்றதை மட்டும் தான் சொல்லி தரோம். அரசியல்வாதி ஜாதகத்தை போட்டு எக்ஸ்பிளேஷன் பண்ணல. நல்லா புரிஞ்சுங்க, அங்க இருக்கிறவங்க ஜாதகத்தை போட்டு எல்லாரும் ஒரே மாதிரியாக இந்த ஜாதகத்துல இந்த டேட் இந்த ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட தேதி 2010 எப்படி இருக்கும், அந்த சம்பந்தப்பட்ட நபரே ஒரு கேள்வி கேட்பார் கொடுத்துட்டு, எப்படி இருக்குன்னு ஐயா. எல்லாரும் ஒரே மாதிரி பலன் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்ல வந்து 75% மேல. அதுக்கப்புறம் அவங்க அந்த பயிற்சி முடிச்சுட்டு போன உடனே இதை தொடர்ச்சியா ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் வரக்கூடிய 3 நாள் பயிற்சியில அடுத்த வாட்டி வரவங்க 2 நாள் இல்ல 1 நாள் வந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் யூடியூப்ல எனக்கு கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ் இருக்கு. என்னுடைய யூடியூப் வீடியோ திரும்பவும் சொல்றேன் ஐயா, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புரியாது. எங்க பயிற்சி மையத்துல வந்தவங்களுக்கு மட்டும்தான் அது புரியுமே வழிய எங்க மாணவர்களுக்காக தான் யூடியூப் சேனல். நல்லா புரிஞ்சுங்க, நான் ராசி பலன் போடல. எங்கேயாவது ராசி பலன் போட்டிருக்க நான் பாத்திருக்கீங்களா? நீங்க ராசி பலன் போட்டா பொதுமக்களுக்கு இல்ல, எங்கிட்ட படிச்ச மாணவர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய யூடியூப் சேனல் இருக்கிற வீடியோ புரியுமே வழிய வேற யாருக்கும் புரியாது ஐயா. அது எங்களுடைய மாணவர்களுக்கு. இல்லைன்னா சப்ஸ்கிரைபர் போயிருக்குமே, கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேல போயிருக்குமே. ஏன் போலன்னா எங்களுடைய மாணவர் எண்ணிக்கை கம்மி. நான் வந்து பிரபல்யம் ஆவணம் என்பதற்காக எல்லாருக்கும் புரியுற மாதிரி கிளாஸ் எடுக்கிற ஆள். இது வந்து யூனிவர்சிட்டி. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, 3 நாள்ல ஓரளவுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு குறைந்த கட்டணத்துல மாதம் என்னுடைய வீட்டுல இப்ப குன்றத்தூர் வீட்டுல 100 பேர் உட்கார்றதுக்கு இடம் இருக்கு. மாதம் 2வது சனிக்கிழமை 150 ரூபாயில
பயிற்சி கொடுக்குறேன். ஏன்னா இது அவ்வளவு ஈஸியா கற்றுக்கொள்ள முடியாது. நீங்க பிரபலம் ஆகலன்னு கேட்டீங்க இல்லையா, அதுக்கு இதுவும் ஆன்சர் தான். அவ்வளவு ஈஸியா கற்றுக்கொள்ள முடியாது. ஏன் தொடர்ந்து பயிற்சி கொடுக்கணும். நம்ம ஆன்லைன் பயிற்சி கூட நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் பயிற்சி கூட நேரடியா இன்டராக்ட் ஆகிற மாதிரி ஆன்லைன் பயிற்சி தானே ஒழிய நான் லைவ்ல போயிட்டு அப்படியே விட்டுற மாட்டேன். ஒரு கேள்வி கேட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்லி அந்த மாதிரி லைவ்ல வரக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் பேசுவேன், அவங்க கேட்பாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்லுவேன். அந்த மாதிரி ஜூம் மீட்டிங் மாதிரியான ஆன்லைன் பயிற்சியா நம்மளுது. அதனால அவர்களுக்கு புரியவில்லை அப்படிங்கிறது. ஆனா அவங்க 2 வருஷம் படிக்கல, அது மட்டும் உண்மை. 3 நாள் பயிற்சியில ஓரளவுக்கு கற்றுக்கொள்ள முடியாது. 3 நாள் பயிற்சி விட்டு வெளியில போகும்போது திருப்தியா போவாங்க. ஏன் அதிகமா பண்ணுவாங்களே. ஒரு ஜாதகத்துக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க இல்லையா பிரபல ஜோதிடர்கள், அதுல பாதி கூட இருக்காது நான் 3 நாள் பயிற்சி கொடுக்கறது. அதுக்கப்புறம் மாதம் 150 ரூபா யூடியூப்ல வீடியோ இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய சென்னை வகுப்பு 2 நாள் வகுப்பு, சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், பாண்டிச்சேரி, இந்த வகுப்புகளை அப்படியே யூடியூப்ல போட்டிருக்கேன். இப்படி போடும்போது யாரும் படிக்க வரமாட்டாங்க தான். அப்படி இல்லை, என்னுடைய யூடியூப்ல என்னோட மாணவர்களை தவிர யாருக்கும் புரியாது. நான் திரும்பவும் சொல்றேன், பிரபல ஜோதிடர்களுக்கு புரியவே புரியாது. பிரபல ஜோதிடர்களுக்கு புரியவே புரியாது. ஏதாவது கட்டமைப்பு அந்த மாதிரி இது. ஆனா அதே நேரத்துல அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதால் நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்கிற எல்லா மாணவர்களும் ஜெயிக்கிறது இல்லை. நீங்க பாருங்க, இந்த டாப் 10 மாணவர்கள்ல டாக்டர் விமலன் கிட்ட படிச்சவங்க என்கிட்ட வந்து அவங்க டாப் 10ல ஏன் வராங்கன்னா, அது விமலன் வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. நான் விமலன் நான் குறை சொல்ல வரல, மிகப்பெரிய ஆளுமை. இன்னைக்கு ஜோதிட துறையில தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தினவர்ல டாக்டர் விமலன் அவர்கள் மிக முக்கியமானவர். இன்னும் சொல்ல போனா விமலன் அவர்களிடம் படிச்சவங்க கிட்டத்தட்ட 500 இருந்து 600 மாணவர்கள் எங்கிட்ட படிச்சிருக்காங்க. அவர்களெல்லாம் ரொம்ப ஈஸியா டெவலப் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு பிஎஸ்சி படிச்சுட்டு எம்எஸ்சி நீங்க படிக்கிறது ரொம்ப ஈஸி ஐயா. ஒரு 8வது படிச்சவங்க எம்எஸ்சி படிக்கிறது கஷ்டம். நாங்க நடத்துறது எம்எஸ்சி சப்ஜெக்ட். தயவு செஞ்சு நீங்களே சொல்லியிருக்கீங்க உயர்நிலைன்ட்டு. ஏங்க பலன் சொல்றதுல யாருமே ஃபேமஸா இல்லை. நான் ஃபேமஸா இருக்கிறேன். அந்த அடியேன் நான் சொன்னா கூட தற்பெருமை, ஆணவம், திமிரு. ஐயா, இன்றைக்கு பலன் சொல்வதில் நான் முன்னணியில் இருக்கிறேன். என்னுடைய முறை முன்னணியில் இருக்கிறது. என்னுடைய மாணவர்கள் இன்றைக்கு ஆப்பில் எல்லாத்துலேயுமே முன்னணியில் இருக்கிறாங்க. ஐயா, இவ்வளவு துல்லியமாக 1 நிமிட வித்தியாசத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இப்படி இப்படி இப்படின்னு பலன் சொல்ல. இப்போ இதுக்கு அடுத்து நான் இந்த ஜாதகத்துக்குள்ளே வந்துடுறேன். ஒரு சில எளிய கேள்விகள். நீங்கள் எல்லாருமே ஜோதிட ஆசிரியர்களாக சொல்லிக் கொடுப்பவர்களாக மட்டுமே இருக்கிறீர்களே தவிர மக்களிடையே சென்று பலனை சொல்லக்கூடிய ஜோதிடர்களாக ஏன் வரல? உங்கள் ஜோதிட முறையில் உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? டக்குன்னு அப்படியே எடுத்து, ஏன்னா எனக்கு இன்னைக்கு கிளாஸ் நடத்துறதை விட எனக்கு ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை. எந்த இடத்துல விஷயம் இருக்கிறதோ அந்த இடத்துல ஜனங்க மொக்கிறது கரெக்டு தானே. நான் ஒன்றும் பணம் கொடுத்தெல்லாம் வீடியோவில் வரலையே. நீங்கள் கேட்குறீங்களே யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கிற ஜோசியருக்கு இது புரியாதுன்னு சொல்கிறீங்களே. நான் ஒன்றும் பணம் கொடுத்து யூடியூப்பில் வரல, பணம் கொடுத்து லைக் போட வைக்கல. மக்கள் இயல்பாக பார்த்து தானே இந்த முறையில் வர்றாங்க. சரி, இதோட இந்த சுய புராணத்தை நிறுத்திடுவோம். அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கூகுளில் ரிவ்யூவில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஐயா. கூகுள் ரிவ்யூவில் அதாவது நம்ம கூகுளில் வந்து அது இன்காட்டிகோ, அதாவது இன்காட்டினிடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது என்னென்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸில் சேவிங்கில் இல்லாமல் புதுசாக நம்ம கம்ப்யூட்டர் சேவிங் இல்லாத புதுசாக இதில் வரும் கூகுள் இன்காட்டினிகோ. அதை வச்சுக்கிட்டு அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கூகுளில் டைப் பண்ணுறோம் ஐயா. அப்படியே பாருங்கள், கூகுள் சர்ச்சில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல உங்களுடைய கூகுள் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஐயா. அதாவது மக்கள் தான் நமக்கு வந்து தீர்மானிக்கிறாங்க. அதாவது யார் பிரபல்யம். இங்கே வந்து பிரபல்யம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் வரல. பிரபல்யத்தில் நீங்கள் தான் நம்பர் 1 அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதாவது அடியனுக்கு ஜாதகத்துக்கு என்னுடைய கிளைண்ட்டுங்க வரமாட்டாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கிளைண்ட்டோட கருத்துக்கள் என்னென்னு கேட்க போகிறோம். ஆதித்ய குருஜி, ஆதித்ய குருஜி உங்களுடைய வெப்சைட், உங்களுடைய கூகுள், அதாவது இந்த கூகுள் மை பிஸ்னஸில் அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 1166 கூகுள் ரிவ்யூ. நல்ல ரிவ்யூ ஐயா. இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வச்சுருக்கீங்க. உங்களோட இது ரொம்ப சந்தோஷம். அது வந்து 4.4 ஐயா. அதாவது உங்களுடைய இது வந்து 4.4, அது அவுட் ஆஃப் 5ல் 4.4 இருக்குது. இப்போ நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. இதில்
இதுக்கப்புறம் என்னுடைய இது பார்க்குறோம். அதே மாதிரி கூகுளில் போகிறோம். அடியானோடது என் அஸ்ட்ரோ தேவராஜன் போடுறேன். அஸ்ட்ரோ தேவராஜ் அப்படின்னு போட்ட உடனே இங்கே வருது. இங்கே பாருங்கள், என்னோடது வந்து 576. அப்போ நீங்கள் தான் பிரபல்யம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், என்னோடது 4.9. என்னோடது 4.9. அப்போ பாருங்கள் இங்கே. ஆனால் என்னோடது இந்த குன்றத்தூர் அட்ரஸ் தான். அதாவது எனக்கு இப்போ ரீசெண்டாக தான், அதாவது ஒரு 4 வருஷத்தில் வந்த பதிவு ஐயாது. இந்த குன்றத்தூருக்கு வந்து நான் 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷம் அதுக்கு முன்னாடி காட்டுப்பாக்கத்தில் இருந்தேன். அந்த ரிவ்யூவில் அந்த அப்போ நம்ம ரிவ்யூ இந்த மாதிரிலாம் எனக்கு ஐடியா இல்லை. இங்கே வந்த பிறகு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ரிவ்யூவில். இதுதான் அந்த ரிவ்யூ. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, என்னை யாரெல்லாம் திட்டினாங்களோ அதை நான் போகிறேன். ஏன்னா முதல்ல வந்து நான் பாசிட்டிவ் கமெண்ட் நான் போட போகிறதில்ல. 576 பேரில் 4.9ங்கிறது உண்மையை சொல்லுங்கள். எந்த அளவுக்குன்னு பாருங்கள், என்னுடைய வாடிக்கையாளர்கள் எந்த அளவுக்கு என் மேலே மரியாதை கொடுத்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், குறைந்த மதிப்பீடு எடுத்துக்கிறேன். ஐயா குறைந்த மதிப்பீடு எடுத்துக்கிறேன். அசல் மொழியிலே காட்டுறேன். ஒருத்தர் 1 ஸ்டார் போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அதையும் நான் படிக்கிறேன் பாருங்கள். த வேர்ல்டு ஒஸ்ட் பிளேஸ்ட் இஃப் யூ இன்ட்ரெஸ்ட் டு லேர்ன் அஸ்ட்ராலஜி டோன்ட் கோ ஹியர்ன்றாரு. அவருடைய கருத்து இங்கே யாரும் போகாத சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நிறைய சொல்லியிருக்காரு. அதாவது ஹி புட் ஆஃப் பை சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிளாஸஸ் சம் பீப்புள் ஆர் தேர் தென்செல் ப்ரௌட் தேர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறார். இது அவருடைய கருத்து. டோன்ட் வேஸ்ட் அவர் மணின்னு சொல்கிறார். அதுவும் கரெக்டு தான். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரே ஒரு ஸ்டார் போட்டார். இந்த ஒரே ஒரு ஸ்டாரு நல்லா யோசித்து போகணும். 576 இதில் ஒரே ஒரு ஸ்டார் வந்து 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணால் 2 ஸ்டார் கொடுத்துருக்கார். அவர் 1 ஸ்டார் கொடுக்க மனசு இல்லை. 1200 ரூபாய்க்கு மதிப்பில்லை இந்த ஜோதிடர்னு போட்டிருக்கார். அப்போ என்ன ஒரு 500 ரூபாய்க்கு மதிப்பு போடுறான், அதுதான் அர்த்தம். ஏன்னா 1 போட்டுருந்தா ரொம்ப மோசம். அதுவும் ஓரளவுக்கு அவருக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருக்கு. 1200 ரூபாய் நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன் அந்த நேரத்தில். இப்போ நான் அதிகமாக சார்ஜ் பண்ணுறேன், அது வேறு விஷயம். 1200 ரூபாய்க்கு மதிப்பில்லை இந்த ஜோதிடர்னு போட்டிருக்காரு. அசல் மொழியில் காட்டினா நோ வேல்யூ ஃபார் திஸ் 1200 திஸ் அஸ்ட்ராலஜர்னு கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் 2 ஸ்டார் பாருங்கள். 2 ஸ்டாரில் 2ம் 1 ஸ்டாரில் 2ம் அவ்வளோதான் எனக்கு. இதுக்கப்புறம் 3 ஸ்டார் கொடுத்த திட்டில் நல்லா பாருங்கள் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். குட் பிளேஸ் டு லேர்ன் அஸ்ட்ராலஜி. அதுக்கப்புறம் 3 ஸ்டார் 2 3 4. அதுக்கப்புறம் 4 ஸ்டார் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா நல்லா பாருங்கள் ஐயா. எளிமையான நடையில் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எந்த வயதினரும் கற்றுக்கொள்ளும் தகவலை அடிப்படை தகவலை ஜோதிடம் எனக்கு வரும் என்ற நம்பிக்கை கொடுக்கும்படி அமைந்ததற்கு மிகவும் நன்றி ஐயா. இது போன்ற பயிற்சி அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 4 ஸ்டார் தான். இவரும் புது கருத்து இது 4 இது எல்லாம் இனிமேல்ட்டு 4 ஸ்டார் தான் ஐயா. இனிமேல்ட்டு 4 ஸ்டார் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் இது 4 ஸ்டார் இருக்குன்னு எல்லாம் எனக்கு புகழ்ந்து தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வரது எல்லாமே 4 ஸ்டார். இவங்க எல்லாம் புகழ்ந்து தான் இருக்காங்க. 4 ஸ்டார் இருக்கிறவங்களும் எனக்கு புகழ்ந்து தான் இருக்காங்க. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்போது இங்கே பாருங்கள். இதுக்கப்புறம் வரது எல்லாமே உங்களுக்கு அதாவது ஒரு 4 பேர் தான். 1 ஸ்டாரில் 2 பேரும் 2 ஸ்டாரில் 2 பேரும் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இது புதிய விலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கூட ஒரு 4 ஸ்டாரில் ஒருத்தர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேக்ஸிமம் நிறைய 5 தான் இருக்கும் ஐயா நமக்கு. நீங்கள் அப்படியே பாருங்கள். நீங்கள் உங்கள் மாணவர்களும் செக் பண்ணி பார்க்கட்டும். இப்போ நான் பண்ணுறேன் உங்களுக்கு வரேன். நீங்கள் கோச்சிக்கூடாது. உங்களுக்கு வரேன். இதே இதுதான் 1166 ரிவ்யூவில் இங்கே வரேன். நல்ல ரிவ்யூ தான். அது 1600 பேர். இதில் வந்து உங்களுக்கு 4.4ங்கிறது நல்ல ஸ்கோர் தான். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு 4.9. நீங்கள் அதை நல்லா துல்லியமாக போட்டிங்கன்னா 4.98 கூட போடலாம். ஏன்னா 2 பேர் தான் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க 1 ஸ்டாரில். உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் கோச்சிக்கூடாது. குறைந்த மதிப்பீட்டில் நீங்கள் பாருங்கள். சாமானிய மனிதன் கொடுக்கும் பணத்தை தான் விஐபி மனிதனும் கொடுக்கும். ஆனால் விஐபிக்கு ஆழமாக பலன் சொல்வதுபோல் அது அவங்களுடைய கருத்து. நேற்று தான் மோசமாக துல்லியமாக பலன் சொல்ல முடியும். பாருங்கள் ஐயா, துல்லியமாக பலன் சொல்ல முடியவில்லை. அதாவது நீங்கள் பலன் சொல்கிறதுல நீங்கள் பெரிய ஆள் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா 5 வருடத்துக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் 5 வருடத்துக்கு முன்னாடி சாரத்தை பயன்படுத்துறதால நீங்கள் அப்போ சரியாக சொல்லாமல் போயிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் நீங்கள் சாரத்தை பயன்படுத்தியிருந்தீங்க. அதுக்கப்புறம் 7 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஐயா, எனக்கு கூறிய பலன்கள் அனைத்தும் தவறானவை, ஜாதக பலனுக்கான கட்டணம் மிக அதிகம். அதுக்கப்புறம் அப்படியே பாருங்க ஐயா, 1 ஸ்டார் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஐயா. ஐயா பாருங்க, 1 ஸ்டார் அப்படியே நீங்கள் எண்ணிக்கிங்க. 1 ஸ்டார் எவ்வளோ இருக்குது பாருங்க ஐயா. இதெல்லாம் 1 ஸ்டார் ஐயா, இதெல்லாம் 1 ஸ்டார். நீங்கள் அசல் மொழியில் கூட அப்படியே காமிச்சிக்கிற எல்லாத்தையும் 1 ஸ்டார் எவ்வளோ இருக்குது பாருங்க ஐயா. இது வந்து வாடிக்கையாளர், இது வந்து வாடிக்கையாளர் சொன்னது உங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு துறையில் இருக்கீங்க, நான் அதே துறையில் தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் எனக்கு பலன் சொல்ல வராதுன்றீங்க. நீங்கள் என்னுடைய இதுவில் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒரே ஒரு ஸ்டாரில் 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னும் வந்துட்டுருக்கு ஐயா. பார்த்துட்டே வாங்க. 1 ஸ்டார் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஐயா. 1 ஸ்டார் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நான் பார்த்துட்டே வரேன். நான் 1 ஸ்டார்
எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஸ்டார் ஐயா நிறைய இருக்குது. அப்படி நான் கவுண்ட் பண்ணி சொல்ல நேரத்தில் நீங்களே பாருங்கள். நான் மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். பாருங்கள் ஒரு ஸ்டார் நிறைய இருக்கு ஐயா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் வருது உங்களுக்கு. 2 ஸ்டார் அப்படின்னு வருது. 2 ஸ்டாரும் நிறைய இருக்கு ஐயா. எனக்கு ஒரு ஸ்டாரில் 2 தான். ஒரு 2 ஸ்டாரில் 2 தான். உங்களுக்கு ஒரு ஸ்டாரில் 2 ஸ்டாரில் எவ்வளோ இருக்குது பாருங்க ஐயா. அப்படியே வாங்க ஐயா. 3 ஸ்டார். இப்போ அப்படியே பாருங்க ஐயா. இப்போ பாருங்கள், நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு மீடியாவில் வந்துட்டு பிரபல ஜோதிடராக இருக்கீங்க நீங்கள். நான் வந்து உங்களை பிரபலம்ங்கிறதுல நான் சொல்லவே இல்லை. நான் பிரபல்யம் அப்படிங்கிறதுல நான் சொல்லவே இல்லை. நீங்கள் பிரபல்யமானது. ஆனால் ஒரு சக துறையில் இருக்கிற ஒரு நபரை உங்களுடைய கருத்துக்களுக்கு எங்கேயுமே நான் உங்கள் பேரை எங்கேயுமே யூஸ் பண்ணவே இல்லை. நான் ஆக்சுவலாக நீங்கள் திரும்ப என்னுடைய பேரை நிறைய இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்காக தான் என்னுடைய, அதாவது நீங்கள் என்னை தாக்கும் போது நான் உங்களை திருப்பி தாக்கலை ஐயா. கையை தடுக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆயுதத்தை வச்சு என்னை தாக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்னா உங்களை நான் ஆயுதத்தால் தடுக்கிறேன்னா என்னுடைய தரப்பு நியாயத்தை நான் சொல்லணும்ல ஐயா. ஒரு மீடியாவில் சோஷியல் இருக்காங்க, நான் வந்து சிறு. இப்போ பாருங்க ஐயா, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஐயா, இதே இதில் இப்போ அடுத்து இதே கூகுளில் இதெல்லாம் வந்து கூகுள் இன்கார்டிகனோ அதில் தான் நம்ம செக் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா பெஸ்ட்டு, அதாவது பெஸ்ட் அஸ்ட்ராலஜி சென்னைன்னு போடுறேன் ஐயா. பெஸ்ட்டு அஸ்ட்ராலஜர். நான் வந்து அஸ்ட்ராலஜர் இல்லை, அஸ்ட்ராலஜி இன்ஸ்டியூட் தான், ஜோதிட ஆசிரியர் தான். இருந்தாலும் பெஸ்ட் அஸ்ட்ராலஜர் இன் சென்னை நான் போடுறேன் ஐயா. இதில் பாருங்கள், பிகே அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறீங்க இல்லையா, இவர் என்னுடைய மாணவர் ஐயா. இவர் எங்கிட்ட சமீபத்தில் தான் படிச்சிருக்காரு, சாஃப்ட்வேர் வாங்கியிருக்காரு, ஆன்லைன் கிளாஸ்லையும் எங்கிட்ட படிச்சிருக்காரு. இவருடைய பாருங்க ஐயா, 3வது ரேங்கில் வரேன் ஐயா நான். அதாவது இதை நம்ம என்ன பண்ணுறது, கூகுள் கிட்ட தானே கேட்கணும். நம்ம இதை நீங்களோ நானோ டிசைட் பண்ணுறத விட கூகுள் வந்து மிகப்பெரிய சர்ச்சுன்றதால அது டிசைட் பண்ணுங்க. பாருங்கள், 3வது ரேங்கில் வர. அப்படியே வாங்க, உங்களோடது நீங்களும் இருப்பீங்க நிச்சயமாக. எங்கே இருக்கீங்க ஐயா நீங்கள்? ஐயா ஒரு நிமிஷம் நீங்கள் இல்லைங்க, இது என்னன்னு தெரியல. நீங்கள் வந்திருக்கணும், பட் ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. பாருங்கள், பெஸ்ட் அஸ்ட்ராலஜர் இன் சென்னைன்னு வரும்போது நீங்கள் இல்லை ஐயா. நான் 3வது ரேங்கில் இருக்கேன். மேலே இருக்கிறவர் எங்கிட்டையும் படிச்சிருக்காருன்னு சொல்லுவார். என்னுடைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறார், எங்கிட்டையும் ஆன்லைனில் படிச்சிருக்கார். ஓகேங்களா? இவர் நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி விட கேட்கலாம். இவர் மேலே இருக்கிறவர். ஓகேங்களா? நான் 3வது ரேங்க் இருக்கேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆசிரியரை விட மாணவர்கள் ரொம்ப வேகமாக வளருவாங்க. இப்போ என்ன பண்ணுறேன், பெஸ்ட் அஸ்ட்ராலஜர் இன் சென்னை சைதாப்பேட்டைன்னு போடுறோம் சார். நீங்கள் சைதாப்பேட்டில் தானே இருக்கீங்க ஐயா. சைதாப்பேட் சென்னை சைதாப்பேட்டுன்னு போடுறோம் ஐயா. அதுலேயும் அவர் தான் வராரு ஐயா. அந்த மாணவர் தான் வரார். அது என்ன காரணம் தெரியல. இதில் நீங்கள் வரீங்க, நான் வரல. ஏன்னா நான் சைதாப்பேட்டில் இல்லையா, நான் வரல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6வது ரேங்கில் வரீங்க ஐயா. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்கு உங்கள் ஏரியாவிலே. நீங்கள் நான் அப்படி சொல்லலை, யோசித்து பாருங்கள். அதாவது நீங்கள் பேசும்போது தயவு செஞ்சு இந்த பிரபல்யம் இந்த மாதிரி வார்த்தைலாம் இனிமேட்டு யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், பெஸ்ட் அஸ்ட்ராலஜி. இப்போ என்ன பண்ணுறேன், பெஸ்ட் அஸ்ட்ராலஜி கிளாஸ். அதாவது பெஸ்ட்டு கூட சொல்லலையா, நான் பெஸ்ட்டுன்னே சொல்லலை. இல்லை சார், பெஸ்ட்டுன்னே சொல்லுவோமே, பெஸ்ட்டு அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் இன் சென்னைன்னு போடுறேன் ஐயா. நீங்கள் பாருங்கள் ஐயா, முதல்ல நான் தான் வரேன் ஐயா. இது 2வது வரவர் யார் தெரியுங்களா? இவர் என்னுடைய மாணவர் ஐயா. இவர் என்னுடைய மாணவர் தான். பட் என்ன சொல்ல மாட்டாங்க அவங்க, ஏன்னா பெரிய ஆளாயிட்டத்தில் சொல்ல மாட்டாங்க. அதுக்காக எங்கிட்ட படிச்சிருக்காரு, சாஃப்ட்வேர் வாங்கியிருக்காரு. ஆனால் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டார். பட் இவர் என்னுடைய மாணவராக இல்லையாங்கிறத அவர்கிட்ட ஒரு ஜாதகம் என்ன பார்த்தா என் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவார். அது வேறு விஷயம். பட் நான் முன்னாடி வந்துடுறேன் ஐயா. பெஸ்ட் அஸ்ட்ராலஜி கிளாஸ் இன் சென்னைன்னு வரும்போது. ஓகேங்களா? இப்படி இருக்குங்கய்யா. அதுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க. நான் எதுவும் சொல்ல வரல நான். இப்போது இதுக்கப்புறம் ஐயா நீங்கள் நேராக அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள்லேயே அதாவது பெஸ்ட் அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் இன் தமிழில் போடுங்க ஐயா. சென்னையில் தமிழ் போடுங்க. ஏன்னா தமிழ்னா எல்லா இடத்துலேருந்து, வேர்ல்டில் எந்த இடத்துலேருந்து நீங்கள் கேட்டிங்கனாலும் வரும் ஐயா. அங்கேயும் நான் தான் ஃபஸ்ட்டு வரேன். பெஸ்ட் அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் இன் தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், கேபி உயர்கணித சார யோஜனா, அதே மாதிரி கேபி அஸ்ட்ராலஜி இன்ஸ்டியூட், இது என்னோட தான், 2மே என்னோட தான். அது மாதிரி தான் வருது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பொறுமையாக பாருங்கள். இது 3வதாக வரங்க என்னுடைய மாணவர். இவர் என்னுடைய மாணவர்.
இந்த மாதிரி. அதாவது என்னங்க ஐயா, முதல்ல நம்ம வந்து இங்கே வந்து உங்களை அதுக்காக நான் வந்து குறைச்சி மதிப்பிடலை. நீங்கள் ஒன்றும் இல்லை, அஸ்ட்ராலஜி இப்போ கேபி அஸ்ட்ராலஜி கிளாஸுன்னு போடுறோம் ஐயா. கேபி இதில் நம்ம தான் வருவோம். ஏன்னா கேபி அஸ்ட்ராலஜிங்கிறது நம்மளோட இதுங்கிறதால அதுதான் வரும். அதில் வந்து முன்னாடி நம்ம தான் வருவோம். இல்லை கேபி அஸ்ட்ராலஜி தமிழ் அப்படின்னு சொன்னால் அது நம்ம தான் கிளாஸ் எடுக்கிறோம், அது நம்ம தான் வரும். கூகுள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதில் கேபி அஸ்ட்ராலஜி இன் தமிழ்னு போகும்போது அதில் வந்து கூகுளில் இங்கே வந்துடும். இவங்கெல்லாம் வந்து கேபி அஸ்ட்ராலஜியை சும்மா இவங்க கிளாஸ் எது வெறும் தமிழ்னு போடுறேன். கிளாஸஸ்ன்னு போட்டால் நம்ம தான் வரும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் ஜோதிடம் அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் ஒரு 10 ரூபா கூட நான் விளம்பரம் கொடுத்ததில்லை. ஜோதிடர் அப்படிங்கிற விஷயத்துக்கு என்னோடய வீட்டில் ஜோதிடம் சம்மந்தமான விஷயத்துக்கு ஒரு போர்டு கூட இருக்கா. இங்கே ஜோதிடம் பார்க்கப்படுன்னு போர்டாக இருக்கா. எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது அவ்வளோ ஈஸியும் இல்லையா. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ரொம்ப பிஸியான ஆளுன்னு, அதேமாரி நானும் பிஸியான ஆளாக தான் ஐயா. அதனால் கூகுள் கிட்டே போய் நம்ம ரிவ்யூவை வந்து நம்ம வச்சுக்கோம். கூகுள் கிட்டே போயிட்டு நீங்கள் பாருங்கள். அதாவது உங்களுக்கு தெரியலங்கிறதால அதை என்னுடைய பிரபல்யம் உங்களுக்கு தெரியல. ஏன்னா நான் சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் காமிச்சிருப்பேன். நான் அதாவது பெங்களூர், அதாவது பெங்களூர்னு சொல்கிறத விட கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக இருக்கும். டெல்லியிலையும் கிட்டத்தட்ட எனக்கு 30 வருஷத்துக்கு, அதாவது 30 வருஷம் இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து டெல்லியில் போயிட்டு கிட்டத்தட்ட 30 வருடம் அனுபவம் இருக்கிற ஜோதிடர்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா புரிஞ்சிங்க. பொதுமக்களுக்கு எனக்கு யாரும் கைத்தட்டவும் மாட்டாங்க. பொதுமக்கள் வந்து எனக்கு கைத்தட்ட மாட்டாங்க. ஏன்னா நான் பொதுமக்கள்கிட்ட மீடியாவில் போகிறது இல்லையா. நான் எந்த ராசி பலனும் சொல்கிறது இல்லையே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 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 யூடியூப் சேனலில் ஒரு செல்ஃபோனில் எடுத்து நீங்கள் பார்க்குறவங்க ஜோதிடம் கற்றுக்கொள்றதையா பொதுமக்கள் பார்ப்பாங்க? பொதுமக்கள் பார்ப்பது ராசி பலனை பார்ப்பாங்க. நீங்கள் ராசி பலன்லாம் சொல்லிட்டு இருக்க வரீங்க உங்களை மாதிரி பிரபல ஜோதிடர்கள். அப்போது உங்களுக்கு பிரபல்யம் அதிகமாக தான். எங்களுக்கு அது தேவையில்லையா? உலகத்தில் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க. எங்களுடைய கான்செப்ட் வந்து கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் கான்செப்ட். தமிழ்நாடுங்கிறது நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே இல்லையா. நான் இன்டர்நேஷ்னல் கான்செப்ட். அதனால் பரவலாக தான் இருக்குது எல்லா இடத்துலையும். அதனால் நானும் பிஸியான ஆள் தான். இங்கே வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் அப்படின்லாம் இல்லை ஐயா. நாங்களும் இருக்கோம், இன்னும் நிறைய இருக்கையா நம்ம பேசுவோம். நம்ம இது தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. வேறு வழி இல்லாமல், அதாவது நீங்கள் திரும்ப சொல்லும் போது நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க, ஜோதிடம் பயிற்சி எடுக்கிற ஆசிரியர்களுக்கு வந்து பலன் சொல்ல தெரியாது. பலன் சொல்ல தெரியலனா எப்படியா வருவாங்க இவங்களாம்? யோசித்து பாருங்கள். பொதுமக்களாக வராங்க. ஒருவர் பிரபலம் என்பது எதை வைத்து தீர்மானிக்கிறீங்க? பொதுமக்கள் அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டா அல்லது அறிவார்ந்த மனிதர்கள் அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டா? எனக்கு இருக்கிறவங்க எல்லாம் அறிவார்ந்த மனிதர்கள் என்பது உண்மை. நீங்கள் அப்படி விட்டுறாலும் கூகுளில் போய் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் சர்ச் பண்ணுறது தெரியுது இல்லையா. அதனால் தயவு செஞ்சு இது வெளியிடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் எனக்கு ரொம்ப வற்புறுத்தினாங்க, இதை வெளியிட்டு தான் ஆகணும். எனக்கு ரொம்ப வருத்தம் தான் இது சொல்கிறது ஆக்சுவலாக. ஏன்னா அதுக்காக உங்கள் கூகுள் ரேட்டு வந்து நான் கம்மின்னு சொல்லலை. 4.4ங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ரேட்டு தான். ஏன்னா கிட்டத்தட்ட 90% இது, அது தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் அதை விட நான் 4.9, நீங்கள் கரெக்டாக துல்லியமாக போட்டிங்கன்னா 4.99 வரும் என்னோடது. 576 இது வந்தாலும் கூட. அதனால் தயவு செஞ்சு தவறாக இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க. டிசைட் பண்ணி பாருங்கள் என்னென்ன. ஓகே ஐயா, நன்றி ஐயா, நன்றி. 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் முழு அனுபவம் எனக்கு. 40 ஆண்டுகள் முழு அனுபவம் எனக்கு. இந்த முழு அனுபவத்தின் காரணமாக விதிகளை எப்படி விதிவிலக்குகளோடு பொருத்தி பார்ப்பது என்கின்ற முறைதான் பலன் சொல்லும் முறை என்பதாக என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சுபத்துவம், பாபத்துவம், சூட்சுமவுள்னு ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டை எளிமையாக சொல்லி கொடுக்குறேன். ஐயா அவங்க நீங்கள் சொல்கிறீங்க ஜோதிட நல்லாசிரியர் ஐயா அது எனக்கு புரியாதுன்னு சொல்கிறீங்க. நானும் கேபி சிஸ்டர் தான் ஆரம்ப காலத்தில் படித்தவன் தான். கேபி ஐயா கூட சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. இப்போ படிப்படியாக வர்றேன். இது 1 மணி நேரம் லைவ், 1.5 மணி நேரம் நீடித்தாலும் பரவாயில்ல. என் மனசில் இருக்கிறது இப்போ நான் தயவுசெய்து சொல்லுவேன். தேவராஜ ஐயா அவர்கள் எனக்கு இது நீங்கள் பதில் சொல்லியே கண்டிப்பாக ஆக வேண்டும். ஐயா பாவக முனையில் தான் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதே வீடியோவில் 8வது நிமிஷம் 40வது நொடியில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், 8வது நிமிஷம் 40வது நொடியில் இந்த கிரகங்களுடைய ஆட்சி, உச்சம், பார்வை, ஆதிபத்தியம் இதெல்லாம் விட்டுருங்கன்றீங்க. இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதே மாதிரி பேசுகிறீங்க. கிரகங்களுடைய ஆட்சி, உச்சம், சேர்க்கை, பார்வை, ஆதிபத்தியம் இதெல்லாம் தேவையில்லை.
தனி மனிதனுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கயா? அப்படின்னா உலகியல் ஜோதிடத்தை சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு கிரகத்துடைய ஆட்சி, உச்சம், பார்வை, சேர்க்கை, ஆதிபத்தியம் எதுவும் தனி மனிதனுக்கு தேவையில்லைன்றீங்க. ஐயா இது உண்மைதானுங்களா ஐயா? நீங்கள் தான் பேசியிருக்கிறீங்க, 8:40 நிமிஷத்துக்கு அதை பேசியிருக்கிறீங்க. ஆமாங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சி, உச்சம், பார்வை, சேர்க்கை, பரிவர்த்தனை, ஆதிபத்தியம் இது எல்லாமே ஒரு ஜாதகத்தோட தனித்தன்மையை நிர்ணயிக்காது ஐயா. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், 9:30 PM இந்த ஜாதகம் இருக்கு சென்னையில். இப்போ 9:40 போடுறோம் ஐயா, 9:40 போடுறோம். அதேமாரி 9:20 போடுறோம் ஐயா PM. இந்த 3 நேரத்துக்கு எடுத்துக்கங்களேன். இந்த மூன்று நேரத்தில் 9:20, 9:30, 9:40 இந்த 3 நேரத்தில் இந்த ஆட்சி, ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குன்னா அந்த ஆட்சி என்பது உங்களுக்கு அந்த 10 நிமிஷத்தில் மாறிடுமா ஐயா? உதாரணத்துக்கு சூரியன் உங்களுக்கு தெரியாது என்ன, சூரியன் ஒரு ராசியில் ஒரு மாதம் இருக்க போகுது. அல்லது குருவோ ராகு கேதுக்கள் அப்படின்ற வருடக்கோள்கள் ஒரு வருடம் ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு தனித்துவமான பலனை அதுக்கு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஜாதகத்துக்கும் எது வேறுபடுகிறதோ நல்லா யோசித்து பாருங்க. இந்த 2 ஜாதகத்திற்கும் வேறுபடக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 9:20, 9:30, 9:40 இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு லக்னம் ஒரே லக்னம் தான். லக்னங்கிறது இதான், இந்த லக்னம் தான் இருக்க போகுது இந்த 3 நேரத்துக்கும். இப்போ பாருங்க, லக்னம் மாறுதா? அப்போ லக்னத்தை மட்டுமே வைத்து பலன் சொல்லவே முடியாதுங்க. இந்த 3த்துக்கு லக்னமே மாறாத போது இந்த ஆட்சி, உச்சம், பார்வை, சேர்க்கை, பரிவர்த்தனை, ஆதிபத்தியங்கிறது எப்படி ஐயா மாறும்? அதனால நம்ம என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மையானவன் அப்படிங்கிறது உண்மைன்னு நீங்க நம்பினீங்கன்னா, இது உண்மைன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன், நீங்க நம்புறது உங்களுடைய சௌகரியம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு வித்தியாசமான அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா உண்மையா. 2 இவர்களை வேறுபடுத்தி காமிக்கிறது எப்படி வேறுபடுத்தி காமிக்க முடியும்னா, இந்த ஜாதகத்தோட லக்ன புள்ளி வேற, இந்த ஜாதகத்தோட லக்ன புள்ளி தோராயமா சொல்றாங்க. இந்த ஜாதகத்தோட லக்ன புள்ளி ஒரு 2 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகத்தோட லக்ன புள்ளி ஒரு 4 டிகிரி 30 மினிட் இருக்கு. இந்த ஜாதகத்தோட லக்ன புள்ளி 6 டிகிரி 30 மினிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புள்ளி தான் அந்த ஜாதகத்தோட விதியை நிர்ணயிக்கிறது. இந்த லக்ன புள்ளி மாதிரி மற்ற 12 பாவத்தோட ஆரம்ப புள்ளி தான் ஒரு மனிதனுடைய கொடுப்பனை அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறது. இதுதான் நம்ம பாவ முனை சொல்றோம். அதாவது உங்களுக்கு வகுப்பு எடுக்கிற மாதிரி நினைக்காதீங்க, நீங்க கேட்டதால நான் சொல்றேன் நான். ஏன்னா நீங்க ஏற்கனவே பிரபல்யமான ஜோதிடர், நான் வகுப்பு எடுக்கிற மாதிரி நீங்க தப்பா நினைச்ச கூடாது. நீங்க கேட்டதால நான் சொல்றேன் நான். இந்த ஜாதகத்துல லக்ன பாவத்தோட ஆரம்ப டிகிரி எதுவோ அதுதான் நிர்ணயிக்கிறது. லக்ன பாவத்தோட ஆரம்ப டிகிரி மட்டும் இல்ல, 12 பாவத்தோடைய ஆரம்ப டிகிரி தான் அந்த ஜாதகத்தோட விதியை நிர்ணயிக்கிறது. இந்த 12 பாவத்தோட ஆரம்ப டிகிரி தான் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இல்லை. மீதி இருக்கக்கூடிய இதெல்லாம் எதுக்கு பயன்படும்? முண்டே அஸ்ட்ராலஜிக்கு பயன்படும் ஐயா. முண்டே அஸ்ட்ராலஜிக்கு பங்கு வர்த்தகம் சம்பந்தமான விஷயத்திலயோ இதுல, அதாவது ஐயா இது பொதுத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறதால, அதாவது இந்த 2 மணி நேரத்துல பிறந்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால ஏன்னா இந்த அமைப்புகள் எல்லாமே 2 ஹவர்ஸ்ல பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குதால நாம் அதை எடுக்கிறதில்ல. ஆனா இது சுத்தமா வேலை செய்யாது நான் சொல்ல வரல, ஓரளவுக்கு வேலை செய்யும், ஒரு 10%. உதாரணத்துக்கு இந்த லக்னம் தனுசு லக்னம் காலபுருஷனுக்கு 9வது வீட்டில் இருக்கிறதால மற்ற லக்னத்தை பிறப்பவர்களை விட இவர்களுக்கு ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 9வது வீட்டில் பிறந்ததால. ஆனா இதே ஜாதகத்துல லக்ன உபநட்சத்திரம் 8வது வீட்டை தொடர்பு கொண்டா ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்காது. லக்ன உபநட்சத்திரம் இந்த 8வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது இந்த 8வது வீடு காலபுருஷன், இந்த லக்னம் 9வது காலபுருஷனுக்கு 9வது வீட்டில் இருக்கு இல்லையா, அதற்கு 12வது வீட்டை லக்னத்தோட உபநட்சத்திரம் தொடர்பு கொள்ளும் போது அந்த பொதுத்தன்மையிலிருந்து மீறி அது தனித்தன்மையாக மாறிவிடுகிறது. அப்போ அவருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்காது. ஏன்னா 9வது வீடு என்பது 9வது வீட்டுக்கு இந்த 8வது வீடு 12வது வீடு ஆகுது. அதே நேரத்தில் லக்ன உபநட்சத்திரம் 7வது வீட்டை தொடர்பு கொள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காலபுருஷனுடைய 9வது வீட்டுக்கு இது 11வது வீடாக வரத்தால அது இன்னும் பூஸ்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகுனா, அது இன்னும் ஒரு சிறந்த நிலையை கொடுக்கும். அல்லது 11வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போதும் லக்ன உபநட்சத்திரம் 11வது வீட்டை தொடர்பு கொள்ளும், எந்த ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டாலும் லக்ன இந்த காலபுருஷனுடைய அமைப்பை மேலும் டெவலப் பண்ணும்.
அதாவது இந்த அமைப்பு 100க்கு 100 வேலையே செய்யாதுன்னு சொல்ல வரல, ஆனால் அது 10% தான். அதாவது சென்னையில் இருக்கிறவங்களாம் பணக்காருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பொது விதி. அப்போ இந்த பாவத்தோட ஆரம்ப முனை அப்படிங்கிறது தான் இங்கே நிர்ணயிக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு இல்லையா? அந்த தனித்தன்மையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு கிரகம், உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தையே எடுத்துங்களேன், சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்குன்னா இது 2 வருடக்கோள்கள். இது சேர்ந்து இருக்கும்போது கிட்டத்தட்ட 1 வருடமோ 6 மாதமோ ஒன்றா இருப்பதற்கான வாய்ப்பு. இது ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்தை மாற்றத்துக்கு 2.5 வருஷம் ஆகுது. இந்த ராகு இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆகுது. அப்போது உங்களுக்கு நீண்ட காலம் இது இருக்கத்தால அந்த ஜாதகத்தோட தனித்தன்மையை நிர்ணயம் செய்யாது. ஒரு ஜாதகத்தோட தனித்தன்மையை நிர்ணயம் செய்யக்கூடிய எதுவோ இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம். இவங்க 2 பேரும் நிச்சயமாக வேறு மாதிரி தானே இருக்காங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு 12 குழந்தை ஐயா பிறக்குது. யோசித்து பாருங்கள். ஒரு லக்னத்தில் ஒரு நாளைக்கு 12 குழந்தை பிறந்தா ஒரு லக்னத்தில் 1 குழந்தை பிறகுது, 2 குழந்தை பிறகுதுனால நம்ம எடுத்துக்கலாம். இல்லையே, ஒரு நாளைக்கு எவ்வளோ குழந்தை பிறகுதுன்னு நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். ஒரு நாளைக்கு 3,75,000 குழந்தை தோராயமாக பிறகுதா. கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், தெரியாமல் இருக்காது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய பணிவான கருத்து இதை எனக்கு எப்போ தெரியும், நான் கிட்டத்தட்ட 22-23 வயசுலேயே 20 வயசுலேயே சொல்லலாம். 20 வயசுலேருந்தே நான் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. இப்போ இல்லை, என்னுடைய முதல் புத்தகத்திலே இதுக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஐயா. நான் என்னுடைய வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சார ஜோதிடம் என்றால் என்ன அப்படின்னு போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாவே கூட இது சம்பந்தமான விஷயத்தை கொடுத்துருக்கேன். அதனால் ஒரு ஜாதகத்தோட தனித்தன்மை என்பது இன்னும் சொல்லப்போனால் கிரகத்தோட பாகையே இல்லைன்னு சொல்கிறேன் நான். கிரகத்தோட பாகையே இந்த சந்திரனையே 1 டிகிரியை கடக்க 2 மணி நேரம் எடுத்துக்கிறதால இந்த சந்திரனுடைய டிகிரியை விட லக்னத்தோட டிகிரி தான் முக்கியம். அப்போ லக்னத்தோட டிகிரியை எடுத்து கிரகத்தோட டிகிரியை ஒப்பிடணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி என்ன லக்னத்தோட டிகிரியோ அதே தான் நாளைக்கு இதே நேரத்தில் வரும்போது வரும், ஒரு 4 நிமிஷம் கழிச்சு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரகம் கொஞ்சம் மாறிடும். அதனால் கிரகத்தோட டிகிரியும் பாவத்தோட ஆரம்ப டிகிரியும் மட்டும் வைத்து நாம் பலன் சொல்லும் போது அனைவரும் ஒரே மாதிரி பலன் சொல்லலாம் என்பது அடியவனுடைய தாழ்மையான கருத்து. இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. கொள்பவர்கள் என்னிடம் மாணவராக வருகிறார்கள். இதை இன்னைக்கு நிறைய பேர், அதாவது நிறைய பேருக்கு இது புரியலைங்கிறதுக்காக நான் என்னையா பண்ண முடியும்? உங்களுக்கு புரியவில்லை அப்படின்னும் போது நான் எதுவும் பண்ண முடியாது. இதை ஒற்றுக்கொள்கிறீர்களா? முதல்ல இந்த நேரத்தில் பிறந்தவங்க நீங்கள் 10 மணி கூட போட்டுங்க, 10:30 மணி கூட போட்டுங்க. இவங்களுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டை மாற்றுங்க. 6 மணிக்கு பதிலாக 7 போடுங்க, 8 போடுங்க, 9 போடுங்க. சந்திரன் மட்டும்தானே மாறும், மற்ற கிரகங்கள்லாம் பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது இல்லையா? இதை யோசிங்க. நன்றி, வணக்கம் ஐயா. நல்லாசிரியர் தேவராஜ் ஐயாவுடைய மாணவர்கள் பொறுக்கி எடுத்த மாமணிகள். இந்த கமெண்டெல்லாம் பார்த்தேன், அட்டகாசமான கமெண்ட்டு. பொறுப்பில் ஆசிரியரை பாரு தானே, முன்ன போகிற ஏர் எப்படி இருக்கோ அப்படித்தானே இருக்கும். உங்களை மாறியே நல்ல பண்பாளர்கள், நல்ல படித்தவர்கள், உங்களை நேசிப்பவர்கள், உங்களுடைய கருத்து, உங்களுடைய இந்த அமைப்புகள் எல்லாத்துக்குமே இதாக இருக்கிறவங்க. ஆனால் என்னுடைய மாணவர்களும் யோசிக்கணும், உங்களுடைய மாணவர்களும் யோசிக்கணும். நீங்கள் சொன்ன வார்த்தை சரியா? அந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது பலன் சொல்லியிருக்கிறீங்களா? ஒரே ஒருத்தர் கேட்டிருக்கிறார், என்னுடைய ஒத்த கருத்து உள்ளவர் போல் தெரியுது. அந்த ஒரே ஒருத்தர் என்ன கேட்டிருக்கிறாரு, ஐயா எல்லாம் சரிதான், பலன் எங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக நீங்கள் தயவு செய்து ஒரு வீடியோ எனக்கு பதிலாக போடணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் இதற்காக கண்டிப்பாக ஒரு லைவ் நடத்துகிறேன். நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை இப்படித்தான் எடுத்துக்கிறதா? கிரகங்களுடைய பார்வை தேவையில்லை, கிரகங்களுடைய சேர்க்கை தேவையில்லை, கிரகங்களுடைய ஆதிபத்தியம் தேவையில்லை என்பதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை இப்போது சொல்லிட்டு, இப்போ ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்கள் நல்ல கரெக்டாக சொன்னீங்க. அதாவது நம்ம மாணவர்கள் எப்போதுமே மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் மேலே ஒரு பக்திங்கிறது அது தவிர்க்க முடியாது. உங்கள் மாணவர்களும் அதிகமாக உங்கள் மாணவர்கள் தெரியும், ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய மாணவர்களும் அதே மாதிரி இருக்காங்க. அது நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க அந்த இதில் நான் பலன் சொல்லவில்லைன்ட்டு. நான் திரும்பவும் சொல்கிறேன் ஐயா, கோச்சிக்காதீங்க. அதில் பிரபல ஜோதிடர்களுக்கு புரியாதுன்றது காமனாக தான் சொன்னேன், உங்களை மட்டும் சொல்லலை நான் காமனாக தான் சொன்னேன் நான் ஆக்சுவலாக. இப்போ பாருங்க, நீங்களே சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? நீங்கள் பாருங்க, அதில் 150 கமெண்ட்டில் யாராவது என்னுடைய ஸ்டூடெண்ட்டு புரியலன்னு கேட்டிருக்காங்களா? ரெண்டாவது, நான் அதில் பலன் தானே சொல்லியிருக்கேன். யோசித்து பாருங்க, 36 நிமிஷம் இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் 18வது நிமிஷத்திலிருந்து 12 பாவம், 2 குழந்தைக்கும் லக்ன பாவம் எப்படி இருக்கு, இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கு, அதாவது சுக்கிர தசை, தசாநாதன் சுக்கிரன் கேது தசை எப்படி இருந்தது 2 குழந்தைக்கும், சுக்கிர தசை எப்படி தான் நான் சொல்லி தானே இருக்கேன்.
முதல் குழந்தைக்கு சுக்கிரன் வந்து, அதாவது 8:38 பிறந்த குழந்தைக்கு வந்து சுக்கிரன் வந்து 6, 8, 12 தொடர்பு கொள்ளுது. ரெண்டாவது குழந்தைக்கு 1, 3, 7 தொடர்பு கொள்ளுது. இப்படி தொடர்பு கொண்டா என்ன பலன் அப்படிங்கிறது எங்க மாணவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐயா. நல்லா புரிஞ்சுங்க. எங்க பயிற்சி மையத்துல 2 நாள் படிச்ச எல்லாருக்குமே இப்போ சுக்கிரன் 6, 8, 12 தொடர்பு கொண்டா என்ன இருக்குன்னா, சுக்கிர தசை, சுக்கிர புத்தி, இந்த நேரத்துல அவருக்கு பிரச்சனை வரும். அது இல்லாம சுக்கிரன் வந்து உடம்புல உள்ள கணையத்துக்கு காரகன். அப்போ இந்த 6:38 சுக்கிரன் கெட்டு போன குழந்தைக்கு முன்னாடியே சக்கரை நோய் வந்துவிடும். ரெண்டாவது பிறந்த குழந்தை கொஞ்சம் லேட்டா தான். ஒருவேளை சக்கரை நோய்க்கு சுக்கிரன் மட்டும் காரகம் இல்லை, 4வது பாவம் 6வது பாவம் நிறைய கான்செப்ட் இருக்கு. அதுல மெயின் வந்து ஹீரோங்கிறது சுக்கிரன் தான். அப்ப முதல் குழந்தைக்கு சக்கரை நோய் வந்த பிறகுதான் ரெண்டாவது குழந்தைக்கு வரும் எதிர்காலத்துல. இது எங்க மாணவனுக்கு தெரியும். ஹார்மோன்கள், சுக்கிரன் வந்து ஹார்மோன்களை குறிக்கும். செக்ஸுவல் ஹார்மோன் சொல்லலாம், எல்லா வித ஹார்மோனும் இருக்கும். தைராய்டுன்னு சொல்லலாம். முதல் குழந்தைக்கு, அதாவது 8:38 சுக்கிரன் கெட்டு போன குழந்தைக்கு தைராய்டு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஹார்மோன் செக்ஸுவல்ல ஆர்வம் குறைவாக இருக்கும். ரெண்டாவது குழந்தைக்கு 1, 3, 7 அது சுக்கிரனுடைய காரகம் லக்னத்துக்கு நல்லா இருக்குதால் அது சிறப்பா இருக்கும். அப்போ சுக்கிரனுடைய காரங்களான உடலில் உள்ள ஹார்மோன்கள், ரெண்டாவது கலத்திர காரகன் சுக்கிரன் கலத்திர காரகன் பார்க்கும்போது முதல் குழந்தைக்கு, அதாவது 6:38 பிறந்த குழந்தைக்கு சுக்கிரன் வந்து 6, 8 தொடர்பு கொள்றது, 6, 8, 12 தொடர்பு கொள்றதால முதல் குழந்தைக்கு மனைவியோட அமைப்பு சிறப்பாக இருக்காது. கணவன் மனைவி தனிமையில் இருக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள். ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு 1, 3, 7 அப்படிங்கிறதால அது நல்லா இருக்கும். அப்ப சுக்கிரனுடைய என்னென்ன காரகம் இருக்கோ, மனைவி, சுக்கிரன் வந்து தனக்காரகன் சொல்லணும், சொந்த பணத்துக்கு காரகன், கணக்கில் காட்டாத, அதாவது கருப்பு பணம் கூட சொல்லிடலாம். இது முதல் குழந்தைக்கு அந்த 6, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடிய குழந்தைக்கு கருப்பு பணம் வந்து வைத்திருக்கக்கூடிய யோகம் இல்லை. ரெண்டாவது குழந்தைக்கு அது அனுபவிக்கிற யோகம் இருக்கு. ஏன்னா 1, 3, 7 தொடர்பு கொள்ளுது இல்லையா. அதனால இந்த மாதிரி ஆடம்பரம், இல்லற உறவு, கேளிக்கை, சொகுசு, இது எல்லாம் இந்த ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு சுக்கிரனுடைய காரகம் நல்லா இருக்கு. முதல்ல பிறந்த குழந்தைக்கு காரகம் இல்லை. ஒருவேளை இந்த 2 குழந்தையில வைரம் யாருக்கு சரியாகும்னா, அந்த ரெண்டாவது பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, சுக்கிரன் நல்லா இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு வைரம் போட்டா பரவாயில்ல, தோஷம் எதுவும் இல்லை. அந்த முதல்ல பிறந்த குழந்தை 6, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடிய சுக்கிரன் தொடர்பு கொள்ளக்கூடிய குழந்தைக்கு வைரம் அணிவது சிறப்பில்லை. இனிப்பு சரியா செரிமானம் ஆகாது. இந்த சுக்கிரன் கெட்டு போன குழந்தைக்கு இனிப்பு சரியா செரிமானம் ஆகாது. இந்த மாதிரி நிறைய விஷயத்த அந்த கிரகத்தோட காரகம். இது பார்த்தீங்கன்னா நான் எங்க ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் திரும்பவும் சொல்றேன், கோச்சக்கூடாது. நான் திரும்பவும் சொல்றேன், பலன் சொல்லவில்லைன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் பலன் சொல்றதை மட்டும்தான் கிளாஸ் எடுக்கிறேன். நீங்க எப்படி சொல்றீங்க, நீங்க பலன் சொல்லவில்லைன்னு எப்படி சொல்றீங்க? நான் வந்து பலன் சொல்றேன், என்கிட்ட வாங்க, நீங்க விளம்பரம் கொடுத்துருக்கேன், நானு கொடுக்கலையே. நான் ஜோதிடம் பார்க்க வாங்கன்னு விளம்பரம் கொடுக்கவே இல்லைங்க. நீங்க வேணா விளம்பரம் கொடுங்க, தேவராஜ் கிட்ட ஜோசியம் பார்க்காதீங்க, விளம்பரம் கொடுங்க, சந்தோஷம் எனக்கு. தேடுறவங்க எங்கேயும் வருவாங்க ஐயா. நல்ல மருத்துவம் இருக்கும், நல்ல ஜோசியம் இருக்கும், விளம்பரம் தேவையில்லை. நீங்க சென்னையில மைய பகுதியில் இருக்கீங்க, சைதாப்பேட்டில் இருக்கீங்க, நான் குன்றத்தூர்ல இருக்கேன், சென்னைக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இல்லை, எந்த விளம்பரம் இல்லை, வீட்டுல போடலாம் இல்லை, ஜோதிடம் பார்க்கப்படும் போடவே போடல, தானா வராங்க ஆக்சுவலா. அதுக்காக நான் என்ன சொல்ல, உங்களை விமர்சனம் பண்ண, மற்றவர்கள் நீங்க விமர்சனம் பண்றீங்களா? எப்படி ஐயா அது? இது வரைக்கும் நான் உங்களுடைய பேர் எங்கேயாவது சொல்லியிருக்கேன்னா, உங்களுடைய கோட்பாடு சுபத்துவம், பாபத்துவம், சூட்சும வலு அப்படிங்கிறத என்னுடைய 1000 வீடியோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கேனா? ஆனா நீங்க தான் முதல்ல உயர்கணித சார ஜோதிடம் சரியில்லை அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லிட்டே வரீங்க. ரெண்டாவது, இது கூட நான் பதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா? ஏன்னா நீங்க திரும்ப 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 அந்த வீடியோவில் 1 மணி நேரம் இருக்கிற வீடியோவில் திரும்ப திரும்ப நீங்க சொல்லணும்னு சொல்றீங்க. நான் அப்படியே நம்ம கடந்து போலாம் தான் நினைச்சேன். ஆனா என்னுடைய மாணவர்கள் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஐயா இது ஒரே ஒரு வாட்டி நீங்க பேசுறீங்க ஐயா. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு பிரபல்யமான ஆள் இல்லை. நீங்க சென்னையில மட்டும்தான், இன்னைக்கு தமிழ்நாடுல மட்டும்தான் பிரபல்யம். என்னுடைய பிரபல்யம் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. நீங்க கோச்சக்கூடாது, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. கேபி அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் அப்படின்னு நீங்க அமெரிக்காவில் போட்டா கூட என்னுடைய வெப்சைட் முதல்ல வரும் ஐயா, இல்லை 2வது 3வது இடத்துல வரும். நேற்று நான் பார்த்துப்பேன், அந்த கூகுள் இதுல பார்த்துருப்போம். பெஸ்ட் அஸ்ட்ராலஜி சென்னைனா நீங்க வரலையே ஐயா, டாப் 10ல வரலையே. நிறைய பேர் இருக்க, உங்களோட சிறந்த ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் அதை உங்களை குறை சொல்ல வரல. நீங்க என்னங்க எங்களை குறை சொல்றத? நீங்க அஸ்ட்ராலஜர் தானே, நீங்க பெஸ்ட் அஸ்ட்ராலஜர் இன் சென்னைன்னு போடும்போது நீங்க வரலையே. செக் பண்ணி பாருங்க, கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. நம்ம யார்கிட்ட பஞ்சாயத்துக்கு வச்சுக்கோங்க, கூகுள்கிட்ட பார்ப்போமே. வல்லானுக்கு வல்லான் உண்டு. அதனால நீங்க பிரபல்யம் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதே நேரத்துல பலன் சொல்லவில்லைன்னு தொடர்ந்து நீங்க சொல்றது. அதுல 150 கமெண்ட்ல எங்க மாணவர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா?
நான் திரும்பவும் சொல்றேன், என்னுடைய யூடியூப் சேனல் பொதுமக்களுக்கு இல்லை, உங்களுக்கு புரியாது தானே சொல்றேன். நான் பிரபல ஜோசியருக்கு புரியாது தானே சொல்றேன். இப்ப நீங்க கேட்டீங்க பார்த்தீங்களா, இது எங்க மாணவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐயா. 12 பாவத்தோட காரகம் என்ன, கிரகம் என்ன தெரியும் ஐயா. எங்க மாணவர்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால நீங்க வந்து பலன் எனக்கு தேவையில்லையா. எனக்கு ஜோதிடர் பார்க்கலாம், நான் வந்து யாரையும் கூப்பிடல, என்கிட்ட வாங்க நான் பெரிய ஆளுன்னு கூப்பிடவே இல்லை. நான் அவங்களா வரக்கூடிய கூட்டம் தான். மாணவர்கள்கிட்ட ஒரு மாணவர் 10 ஜாதகம் போட்டா போதும். நல்லா புரிஞ்சுங்க, மாணவர்கள் வந்து தொடர்ச்சியா வராங்க, மாசம் மாதாந்திர மீட்டுக்கு வராங்க. பலன் சொல்லினா வரமாட்டாங்க யாரும். நான் நல்லதான் இருக்கேன். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. நீங்க பலன் சொல்றதை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லையா. நீங்க வந்து நீங்க ஒரு மூல குரு, நான் வந்து மூல குரு இல்லை, நான் ஒரு வர்க்க குரு. இப்போ உங்களுடைய கான்செப்ட் வந்து இன்னும் 1000 வருஷம் இருக்குன்றீங்க. இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா இருங்க, நல்லா இருங்க, 1000 வருஷம் நீங்க இருங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதை டெவலப் பண்ணுங்க, மற்றவர்களை குறை சொல்லாதீங்க. நான் எங்கேயுமே குறை சொல்லலையே. சுபத்துவம் பாவத்துவம் இந்த வீடியோவில் தான் நான் சொல்றேன். அது இப்போதான் சொல்றேன், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு கழிச்சு இப்போதான். ஏன்னா எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழலை நான் ஆராயிட்டு நான் சொல்றேன். நான் அதில் வந்து 18 நிமிஷத்துலேருந்து 36 நிமிஷம், கிட்டத்தட்ட பாதி வீடியோவில் பலன்கள் தான் சொல்லியிருக்கேன். நான் பலன்கள் சொல்லணும்னு சொல்லி எங்கள் மாணவர்கள் யாருன்னா கேட்டு பாருங்க, யாரும் சொல்லலையே. அது மாதிரி பலன் தானே சொல்லியிருக்கேன். நான் சுக்கிரன் கெட்டு போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிரகம் கெட்டு போனா அதனுடைய காரகங்கள் கெட்டு போகும். அது 8-12 தொடர்பு கொண்டா அதனுடைய அகம் சார்ந்த காரகமும் புறம் சார்ந்த காரகம் ரெண்டுமே கெட்டுவிடும். அதே மாதிரி கேது பார்த்தீங்கன்னா முதல் குழந்தைக்கு, அதாவது 6-12, 2வது குழந்தைக்கு 1, 4, 7, 10. அப்ப கேதுவோட காரகம் குடலை குறிக்கக்கூடிய காரகம். அந்த குடல் என்பது முதல் குழந்தைக்கு கொஞ்சம் சரி இருக்காது, குடல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். 2வது குழந்தைக்கு 1, 4, 7, 10 அது சிறப்பாக. இது மாதிரி 12 பாவத்துக்கும் அந்த பாவத்தோட காரகத்தை வைத்து நம்ம பலன் சொல்றது. இதுதாங்க எங்களுடைய முறை. இது எங்களுடைய மாணவர்கள் புரிந்து கொள்வாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், எங்களுடைய வீடியோ பொதுமக்களுக்காக போடப்பட்ட வீடியோ அல்ல, எங்களுடைய மாணவர்களுக்காக. ஏன்னா மாணவர்கிட்ட நம்ம பணம் வாங்கிட்டே இருக்க முடியாதுயா. அதனால என்ன பண்றதுன்னா, நம்ம நிறைய பேர், நான் திரும்பவும் சொல்றேனே, இங்க சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் தான் படிக்கல, அமெரிக்காவில் இருக்கிறவங்க படிக்க வராங்க. அப்போ அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமா அவங்க பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துல நான் போடுறேன். இது பொதுமக்களுக்காக இல்லை, உங்களுக்காக இல்லை. எனக்கு பலன் சொல்ல தெரியல நீங்க சொன்னா பரவாயில்ல, வேணா உங்களுக்கு நீங்க கத்துக்கவங்களை சொல்ல வரல. ஏன் நீங்க தான் ஒரு மூல குருவாச்சே, புதிய சித்தாந்தத்தை உருவாக்கியிருக்கீங்க. 1000 வருஷம் அந்த சித்தாந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்றதுக்காக நான் வாழ்த்துறேன் உங்களை. ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து ஒரு புதிய கான்செப்டை நீங்க உருவாக்கியிருக்க, வாழ்த்துக்கள். ஆனா அதே நேரத்துல மற்றவர்களை குறை சொல்ல வேண்டாம். நன்றி ஐயா, நன்றி. என்னுடைய சுபத்துவ பாபத்துவ முறையின் அடிப்படையில் நூற்றுக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரரான ஒருவருக்கு ஒரு மகனாக பிறந்திருக்கின்ற ஒரு கொடுத்து வைத்த குழந்தைகள். ஏன் லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது? இந்த இடத்துல நீங்க சொன்னீங்களே, ஒரு 2 மணி நேரத்தில் 12 குழந்தை பிறக்குது, 300 குழந்தை பிறக்குது, 1000 குழந்தை பிறக்குதுன்னு. நான் உறுதியாக சொல்லுகிறேன், இந்த லக்னத்தில் ஒரு 7 குழந்தை பிறக்காது. லாஜிக்கலாகவே சொல்றேன், இந்த லக்னத்தில் ஒரு 7 குழந்தை பிறக்காது. நிரூபிக்காத வரைக்கும் எதையுமே ஏற்றுக்க முடியாது. அதைத்தான் நான் ஒரு இடத்துல சொன்னேன். ஜெயலலிதா பிறந்த நேரத்தில் மற்றவர்கள் பிறந்திருக்கிறார்களா? நிரூபிக்க முடியுமா? எதிர்காலத்தில் அது வரும்னு சொன்னேன். இப்போ தான் நம்ம பிறந்த நேரத்தையே, டேட் ஆஃப் பர்த்தையே கரெக்டான சர்டிஃபிகேட்டில் வாங்குகிறோம். இப்போ தான் எல்லாருக்குமே பிறந்த நாள் சரியாக இருக்கிறது. என்னுடைய 60 ஆண்டுகால 60 வயசுக்கு முன்னாடி எங்களெல்லாம் ஸ்கூலில் சேர்க்கும் போது 1 வருஷம் 1/2 மணி நேரம், 1 வருஷம் 1 நாள், 1 வருஷம் 6 மாதம் முன்ன பின்ன போட்டு தான் சேர்த்தாங்க. இப்போ தான் மக்கள்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற விழிப்புணர்வே வந்திருக்குது. இனி போக 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 பிறந்த நேரம் பற்றிய விழிப்புணர்வு வர 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 உங்களுடைய உயர்கணித சார ஜோதிட முறையில் பிறந்த நேரம் என்பதே பேசிக்காக அடிவிட்டு போயிடும். வணக்கம் ஐயா, வணக்கம். அதாவது அந்த லக்னத்தில் 7 குழந்தை பிறக்காதுங்கிறது அருமையான ப்ரிடிக்ஷன் ஐயா. நான் அதை ரொம்ப வியந்து தான் போகிறேன் நான். ஏன்னா அந்த 2 மணி நேரத்தில் எல்லாரும் பணக்காரர் குழந்தை தான் பிறப்பாங்கன்னு உங்கள் அனுபவத்தில் சொல்கிறீங்க. அது புதிய சித்தாந்தமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா உண்மையாகவே நல்லா. அது ஒரே ஜாதகத்தில் அந்த லக்னத்துக்கு ஒரே ஜாதகத்தை எந்த ஒரு கணித வேறுபாடுகள் இல்லாமல் 2 விதமான பலன்கள் சொன்னீங்க. வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்ப அதிசயமாக தான் இருந்தது. நீங்கள் பண்ணது ரொம்ப அதிசயமாக இது. உங்கள் சித்தாந்தங்கள் இனிமேட்டு தொடர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் எனக்கு சின்ன டவுட்டு, நீங்கள் கோச்சக்கூடாது. அந்த 2 மணி நேரத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த குழந்தையும் பிறக்காதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள், அப்படி தானே? ஓகே, நான் அதுக்கு கருத்துலாம் சொல்ல மாட்டேன். நான் 2 மணி நேரத்தில் இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 5:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் பிறக்கிறவங்களுக்கு அந்த லக்னம் தான் ஓடும். அதே கிரக நிலை தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யாருக்கு நீங்கள் பிறக்கணும்னு சொல்கிறீங்க, நான் எதுவும் அதுக்கு சொல்ல வரல. நான்
சின்ன ஒரு என்னுடைய மாணவர்கள் ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க எனக்கு, இதை நீங்கள் போடுங்க, நான் போட வேணாம் தான் நினச்சேன். பட் மாணவர் ரொம்ப வற்புறுத்தினாரு. இது உங்களுக்காகவோ எனக்காகவோ இல்லை, பொதுமக்களுக்காக. ஒரு ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்றதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு நிறைய இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறவங்க அநேகமாக ஏழைகளாக தான் இருப்பாங்க. இன்னைக்கு சாதாரண நிலையில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் போகிறாங்க. அப்போது அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு தெரியல, நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்களான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு உங்களுக்காக இல்லை பொதுமக்களுக்காக நான் போடுறேன். அந்த வீடியோ கடைசியாக நான் போட்டுடுறேன். மற்றபடி இந்த வீடியோவில் ரொம்ப நேரம் பேசிட்டேன். நான் அநேகமாக சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கலாம். அப்படி பேசியிருந்தால் என்னை மன்னிச்சுடுங்க. நீங்கள் என்னோட பெரியவர், இந்த ஜோதிட துறையில் பாரம்பரியமாக வந்த நபர், இந்த நூற்றாண்டில் பெரும் ஜோதிடராக இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்டதால் தான் நான் பதில் சொன்னேன். மற்றபடி என்னை ஜோதிடராக அங்கீகரிக்க வேண்டும், இந்த மக்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை. என்னோட வழியை நான் பார்த்துட்டு போகிறேன். நான் இனிமேல் இது சம்பந்தமான விஷயத்த நீங்கள் நான் உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க, அது பதில் சொல்ல நான் கேட்க மாட்டேன். நான் நீங்கள் ஏதாவது பேசிட்டு போவாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என்னுடைய வேலையை நான் பார்க்குறேன். நான் ரொம்ப பிஸி ஷெட்யூல். எனக்கு நீங்கள் தமிழ்நாடு லெவலில் இருக்கீங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கேன். எனக்கு பிஸி ஷெட்யூல் தான். அதனால் எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எனக்கு நீங்கள் ஏதோ ஒன்றாலும் சொல்லலாம். நான் அதுக்கான விளக்கத்தை தான் நீண்ட இது கொடுத்துட்டேன். நான் அதனால் இதோட இந்த பஞ்சாயத்தை நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.